உண்மையை உரக்க உலகுக்கு சொல்ல அச்சமில்லை. அவரீதம் பிடிக்க நாங்கள் கூறியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய போர்க்குற்றத்தை ஒப்புக்கொள்ளட்டும். அது ஒரு அடையாளங்கள் வெளிக்கொண்டுள்ளது. உங்களுடைய விடுதலை போராட்டம் அடக்கப்பட்ட சூழலில் சரியான நேரத்தில் அரசியல் கள நிலவரங்களை அலசி ஆராயும் லங்காஸ்ரீ FM வட்ட மேசை. இன்றைய சவால்கள் எவையும் எமக்கு புதியவையும் அல்ல, பெரியவையும் அல்ல. ஞாயிற்றுக்கிழமைகளில் UK நேரம் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை லங்காஸ்ரீ FM வட்ட மேசை. உங்கள் தமிழ் குரல் உலகம் முழுவதும். வணக்கம் நேர்களே, இந்த வார வட்டமேசையினூடாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறோம். வாராவாரம் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவது வழக்கம். உங்கள் கேள்விகளுக்கான விடைகளை அவர்களிடம் நாங்கள் கேட்கின்றோம். எனவே இந்த வாரமும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு சந்திப்பை மேற்கொள்ள போகின்றோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவருடனான வினாக்களை நாங்கள் தொடுக்கப் போகின்றோம். தமிழரசும் மறுமுனையில் காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் திரு சீமான் அவர்களே. வணக்கம் தமிழரசு, நீங்கள் வினாவை தொடுக்க ஆரம்பிக்கலாம். வணக்கம். வணக்கம் சீலன். வணக்கம் சீமான். நாங்கள் இப்பொழுது நேரடியாக வினாவுக்குள் செல்லுகின்றோம். அதாவது இன்று இலங்கை, அதாவது எதிர்வரும் நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற ஹெமன்பெர்க் மகாநாடு தொடர்பில் இன்று இந்தியாவினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதனுடைய நிலைப்பாடுகளில் எவ்வகையான முடிவுகளை டெல்லி அரசு எடுக்கும் என தாங்கள் கருதுகிறீர்கள்? அந்த டெல்லி அரசின் முடிவுகளில் ஈழத்தமிழர் சார்பில் ஏதாவது நன்மையான காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தாங்கள் நினைக்கிறீர்களா? இப்ப இந்தியாவை ஆளுகிற மத்திய காங்கிரஸ் அரசு ஈழத்தமிழர் நலன், பொதுவாக தமிழர் நலன், அதுக்கு ஒரு நிலைப்பாடு கிடையாது. எப்பவுமே அதுக்கு ஒரு அந்த கட்சிக்கு அல்லது இந்த தேசிய கட்சிகள், பொதுவாக இந்தியாவை ஆளுகிற இந்திய அரசுக்கு எப்போதும் இந்த தமிழர் நலன் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது இல்லை. நிர்பந்தம் தான் இருந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழ் மக்கள் பல்வேறு தளங்களில் பட்டினி போராட்டம் அல்லது தீக்குளிப்பு, ஆர்ப்பாட்டம், முற்றுகை இப்படின்னு அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்களே. ஆனால் அது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவ்வப்போது சில முடிவுகளை எடுத்திருக்குது. அப்படித்தான் இதுவரை இங்க இருக்கிற தமிழ்நாட்டை ஆளுகிற அரசியல் கட்சிகளும் சரி, இந்தியாவை ஆளுகிற அரசியல் கட்சிகளும் சரி, அரசுகளும் சரி, இப்படிப்பட்ட முடிவுகளை தொடர்ச்சியா எடுத்திருக்குது. அந்த மாதிரிதான் நீங்க நம்ம ஐநாவுல கடந்த முறை வந்த அந்த மனித உரிமை ஆணையம் கொண்டு வந்த அந்த இதுக்கு எதிராக இங்கே மாணவ பிள்ளைகள், பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், இன உணர்வாளர்கள் எழுப்பிய அந்த பெரிய பேரெழுச்சி, அதன் தாக்கம் இந்திய அரசு ஒரு நீங்க பாத்தீங்க, அது பிசுபிசுத்து போன ஒரு தீர்மானமாக இருந்தாலும் கூட அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா நின்னது. அந்த மாதிரிதான் இந்த இதுல பாருங்க, இப்ப நீங்க பாக்குறீங்க வெளிப்படையான ஒரு அறிவிப்பு என்றால், ஒரு 2 லட்சம் மக்கள் தொகையை வைத்திருக்கிற ஒரு நாடு கனடா. அங்க தமிழ் மக்களுக்கும் அந்த நாட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவங்க பூர்வீக குடிமக்கள் அல்ல. அந்த நாட்டில் போய் ஒரு ஏதிலைகளாக போய் அடைக்கலம் பெற்று அங்க வாழ்கிற எமது இன மக்கள். அங்கே வாழ்கிற அந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த அரசு, அந்த நாட்டினுடைய அதிபர் உடனே சொல்றாரு, நான் அங்க போக மாட்டேன், ராஜபக்சேயோட என்னால இந்த ரத்தம் தோன்ற கைகள்ல என்னால கரம் கொடுக்க முடியாது என்று சொல்றாரு. ஆனா இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து இந்த நிலப்பரப்பில் நிறைந்து வாழ்கிற தமிழ் தேசிய இன மக்கள் இந்திய நிலப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்த இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்காக சிக்கெடுத்து, சிறைப்பட்டு, தூக்குல தொங்கி, போரிட்டு மாண்டு எவ்வளவோ ஒரு அர்ப்பணிப்பை செய்த இந்த தியாகங்களை செய்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் 9 கோடி மக்கள் இந்த நாட்டுக்குள்ள மட்டும் நாங்க வாழ்றோம். ஏறக்குறைய கர்நாடகால மட்டும் 1 கோடி, இங்கே 7, மற்ற பிற மாநிலங்களில் எல்லாம் சேர்த்தால் 9 கோடி மக்கள் நாங்க வாழ்றோம். அப்ப 9 கோடி தமிழ் இன மக்களினுடைய உணர்வுக்கு என்ன மதிப்பளித்திருக்குது இந்த நாடு? உடனே எல்லா நாடுகளுக்கும் முன்பு சொல்லியிருக்கணும், இந்த நாட்டுல எதுக்கு காமன்வெல்த் மாநாடு நடக்கணும்? இப்ப இங்க பொதுநலவாய மாநாடு நடக்க என்ன அவசியம் இருக்கு? ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருந்தாலே அந்த நாட்டுல நடக்கக்கூடாதுன்னு இருக்குது. இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்திருக்குது, அந்த நாட்டுல எதுக்கு இந்த மாநாடு என்று கேள்வி எழுப்பியிருக்க வேண்டிய நாடே இந்திய நாடுதான். அப்ப அதுல இன்னைக்கு இதுவரைக்கும் மௌனம் சாதிச்சு அது நாங்க போறதில்லை, போகலாமா வேணாமா, போனால் வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தல நமக்கு பெரிய பின்னடைவு தமிழகத்துல ஏற்கனவே தோற்றிருக்கோம், பெரிய தோல்வியை தழுவிருக்கோம். அப்ப இந்த தடவை தேர்தலை சந்திக்கும் போது இன்னும் கீழான தோல்வியை நம்ம சந்திக்க நேரிடுமோ என்கிற அச்சத்துல அது மௌனம் சாதிக்குது. இன்னும் வெளிப்படையா நாங்க போகல என்று சொல்லல. ஒருவேளை வெளியுறவுத்துறை அமைச்சரை அனுப்பலாம் அல்லது யாராவது இந்திய பிரதிநிதிகளை அனுப்பலாம்
என்கிற எண்ணத்துல இருக்குது அப்படிங்கறத நாம பார்க்க முடியுது. ஏன்னா பிரதமர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி போனா மிகப்பெரிய பின்னடைவை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள சந்திக்கும். அதோட கூட்டணி வைக்க எந்த கட்சிகளும் பயப்படுவாங்க. ஏன்னா தோல்வியை சந்திச்சிடும். அதோட கூட்டணி வைக்கிற கட்சியும் தோத்து போகும். அதனால பிரதமர் போக வாய்ப்பு இல்லை. அதுல இன்னும் சிலர் அங்க இருக்கிற தமிழ் மக்களினுடைய தலைவர்கள், ஈழத்தில் இருக்கிற தலைவர்கள், இல்ல இந்தியா வரணும், பிரதமர் எங்களுக்காக பேசணும் என்று சொல்ற ஒரு நிலைப்பாடும் இருக்குது. நம்மளை போன்றவர்களிடத்துல வைக்கிறது, நீங்க வேணாங்கிறீங்க, வேணாங்கிறீங்க, அங்க இருக்கிறவங்க வர சொல்றாங்க, நாங்க யாரு பேச்ச கேட்கறது என்று சொல்றாங்க. இப்ப இந்த குழப்பமான ஒரு சூழல் நிலவுவீங்க. எப்படி பார்த்தாலும் இந்தியாவிற்கென்று ஒரு நிலைப்பாடு கிடையாது. நமது மக்கள் கொடுக்கிற நெருக்கடி தான் அவங்களுக்கு ஒரு நிர்பந்தமாக அமைது. அந்த நிர்பந்த அழுத்தத்தின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு போக வேண்டாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு பிரதமர் வந்திருப்பது. எனவே மக்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் இப்பொழுது வருகிறோம். ஏராளமான கேள்விகள் இன்னும் எங்களுடைய கைவசம் கிடைக்க பெற்றிருக்கிறது. இதில் பாருங்கள், பூபாலன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய கேள்வியினை முன்வைக்கின்றார். நீங்கள் ஆரம்பத்திலே நாம் தமிழர் இயக்கம் என்று சொல்லி உங்களுடைய இயக்கத்தை ஆரம்பித்தீர்கள். அதன் பிற்பாடு நாம் தமிழர் கட்சி என்று சொல்லி உங்களுக்கான கொடி சின்னம் போன்றவற்றை அமைத்து முற்றுமுழுதாக நீங்கள் இதை ஆரம்பித்த போது இது ஈழத்திலே வாழக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கான ஒரு மீள் எழுச்சி, அவர்களுக்கான ஒரு புத்துணர்ச்சி, அவர்களுக்கான ஒரு வாழ்வியல் என்று சொல்லி நீங்கள் ஆரம்பித்ததாக அவர் சொல்லுகின்றார். ஆனால் அதனுடைய வெளிப்பாடுகள் உங்களுடைய இப்போது இந்த கட்சி வந்ததன் பிற்பாடு எப்படி இருக்கிறது? ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் என்னென்ன விடயங்களை செய்திருக்கின்றீர்கள் என்ற கேள்வியினை உங்களிடம் முன்வைக்கின்றார் பிரான்சிலிருந்து பூபாலன். முதல்ல இந்த நிலத்துல இந்த நாம் தமிழர் கட்சி, அதாவது குறிப்பா சீமான், அவருக்கு பின்னாடி வந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், அதனுடைய எழுச்சி, இது இல்லை என்றால் அந்த ஈழ விடுதலை போராட்டம் நீங்க பாத்தீங்க. கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின், அவருடைய மகள் கனிமொழி, இந்திய நிதியமைச்சராக இப்போது இருக்கிற ஐயா சிதம்பரம் போன்றவர்கள் இங்க பரப்புரை செய்யும் போது ஈழத்தமிழர் பிரச்சனை அது ஒரு பிரச்சனையே இல்லை, அது நிறைய இடங்களுக்கு போய் சேரவே இல்லை என்று பேசினாங்க. அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த விடுதலை போராட்டத்தை இங்க வச்சு பேசிக்கிட்டு இது பண்ணி கொண்டிருந்த தலைவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த பிரச்சனையை கொண்டு போய், அந்த சிக்கலை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை என்பதை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்வீங்க. அன்னைக்கு பிரபாகரன் என்ற ஒரு பெயரை சொல்வதற்கும், அந்த படத்தை வைத்துக் கொள்வதற்கும், அந்த விடுதலை புலிகள் என்று சொல்வதற்கும் அச்சப்பட்டு நான் நடுங்கி அப்படியே எல்லோரும் அப்படியே ஒரு அச்சத்துல நடுங்கி கொண்டிருந்த சூழல்ல விடுதலை புலிகள் எமது இன விடுதலைக்கான போராளிகள், விடுதலை புலிகள் எங்கள் உடன் பிறந்தவர்கள், பிரபாகரன் எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் என்று பேசுகிற ஒரு துணிவு இளைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பள்ளிக்கு போற பிள்ளை இடத்துல கேட்டீங்கன்னா இது யாருன்னா எங்கள் தலைவர் என்று சொல்லும், இல்லை எங்கள் பெரியப்பா என்று சொல்லும், இல்லை எங்கள் மாமா என்று சொல்லும். அந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு ஈழ விடுதலை போராட்டம் தமிழக நிலத்தில் இந்த இனத்தின் விடுதலை போராட்டமா மாறி இருக்குது. இப்ப ஈழ விடுதலை என் விடுதலை, ஈழ விடுதலை தமிழ் தேசிய இனத்திற்கான தேச விடுதலை, ஈழ விடுதலை உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயக விடுதலை என்ற உணர்வில் நாங்க மாற்றி நிறுத்தி இருக்கிறோம். அது இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி வரல. அது கடந்த 3 ஆண்டுகளாக தெருவாக பரப்புரை செய்து இந்த உணர்வு சூட்டை எழுப்பலைன்னா இன்னைக்கு மாணவர் போராட்டமே இந்த நிலத்துல நிகழ்ச்சிட்டாரு. இதுதான் சத்தியம். அப்ப இது என்ன, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் இதை பேச வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டாந்து நிறுத்தினதே இந்த நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சிக்கு தொடக்கத்துல இவங்க இந்த ஈழ பிரச்சனையிலேயே பேசுறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்று வரை நாங்க சுமந்து கொண்டிருக்கோம். இந்த ஈழத்தை தான் பேசுவாங்க அப்படின்னு. அப்ப அதையே பேசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை முந்திக் கொண்டு கலைஞர் ஒரு டெசோங்கிற இறந்து போன அந்த அமைப்பை தூசு கட்டி மறுபடியும் டெசோ மாநாடு போட வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டு வந்தோம். அப்ப அந்த டெசோவில போட்ட தீர்மானத்தை அன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்கும்போது சட்டசபையில போட்டிருக்கலாம், போடல. அப்ப அவ்வளவு ஒரு நெருக்கடியை நாங்க பேசாத இவர்களை எல்லாம் பேச வைக்கிற சூழலுக்கு தள்ளணும். ஏன்னா எங்கள் பக்கம் இந்த மக்கள் திரண்டு வருகிற எழுச்சியும், குறிப்பாக இளைய பிள்ளைகள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவ பிள்ளைகள் எங்க பக்கம் திரளுகிற எழுச்சியும் பார்த்தவர்கள் அரசியல் அங்கு போயிருச்சு என்று மாற்றணும். ஈழத்தை வச்சு அரசியல் செய்கிறார்கள் என்று பேசியவர் எல்லாருக்கிட்டையும் அதை விட்டால் வேற அரசியல் இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு தள்ளணும். அதுதான் இன்னைக்கு எல்லோரும் விழுந்து செய்யறதுக்கு காரணம்.
ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு முற்றுமுழுதாக மாற்று நிலைப்பாடை கொண்டிருந்த அவரையே நாங்கள் சட்டசபையில் தீர்மானம் போட வைக்கிற நெருக்கடிக்கு கொண்டு வந்து அந்த பற்றி கொடுத்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வச்சோம். அதுபோல கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது வாய்மூடி மௌனமாக இருந்த அவரை கூட தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு ஈழம் அடையும் வரை நான் உபய மாட்டேன் என்று பேசுற அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்தோம். ஏன்னா அரசியலை ஈழ விடுதலை பக்கத்துல தள்ளணும். அது இல்லாத அரசியல் இல்ல, என் இனத்திற்காக ஒரு தேசம் அடைவதை தவிர இந்த நிலத்தில் அரசியல் இல்ல. அப்ப இந்த நிலத்தில் அதுவரை இருந்த அரசியல் என்ன? இலவச அரிசி, இலவச அண்டா குண்டா மிக்சி கிரைண்டரு, இதுதான். ஆடு இலவசம், மாடு இலவசம், இந்த அடிப்படையில் தான் வச்சிருந்தாங்க இந்த மக்களை. அப்ப அது இல்ல என்கிற நிலைப்பாட்டை நாங்க நகர்த்தணும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈழ நெருப்பு, அந்த விடுதலை நெருப்பு இன்னும் இந்த நிலத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாக்குறீங்க. அதை எல்லாரும் இன்னைக்கு ஓடி ஓடி அதையே பேசுவது எழுதுவதற்கு காரணம், நாங்கள் வரல அப்படின்னா இந்த நிலத்தில் சத்தியம் சொல்றேன், இத பத்தி பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, கடத்தி விட்டு போயிருந்திருக்காங்க. இன்னைக்கு சீமான் ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய அரசியல் சக்தியா வளர காரணம், அவனை அன்னைக்கு அந்த இடத்துல அயராது சோர்வடையாது எத்தனை முறை சிறைப்படுத்தினாலும் துணிஞ்சு நின்று அதையே பேசி 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 உறுதியா நின்னதுனால இந்த மக்கள் அவன் பக்கம் திரண்டுட்டாங்க. நீங்க என்னுடைய பேச்சுகளை நீங்க பார்க்கலாம், என்னுடைய கட்சியில் இருக்கிற மற்ற பிள்ளைகள் பேசுறதையும் பார்க்கலாம். எவ்வளவோ கருத்து தெரிந்த கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது எழுதுகிற ஆர்ப்பரிப்பு, கரவொலியை விட, வரவேற்பை விட, தலைவர் பிரபாகரன் என்ற பெயரை சொல்லும் போது எழுதுகிற ஆர்ப்பரிப்பும் அந்த கரவொலியும் அவ்வளவு இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு உணர்வு அலையை எழுப்பி ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது பார்க்கிற போதுதான் எல்லாரும் இதை செய்யணும் என்று வருது. இன்னைக்கு சுவரொட்டி, பதாகைகள், இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு வரவேற்பிலையும் தலைவர் படம், ஒவ்வொருவருடைய கைக்கடியாரத்திலும் தலைவர் படம், ஒவ்வொருடைய வாகனங்களிலும் தலைவர் படம், இப்படி எல்லா இடத்திலும் கொண்டு போய் அச்சமின்றி அதை எந்த மண்ணில் பயங்கரவாதி, தீவிரவாதி என்று படி சுமத்தி அவரை போடுவதே பெரிய சட்டப்படி இருந்தாலும் இன்னைக்கும் நாங்கள் அதன் மூலம் பெரிய நெருக்கடியை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனாலும் அதையெல்லாம் நொறுக்கி இன்னைக்கு நகர்த்தி கொண்டு போய் பிரபாகரன் தமிழ் தேசிய இனத்தின் ஒரு எழுச்சியின் வடிவம் அப்படின்னு ஒரு புரட்சியின் குறியீடு அப்படின்னு இன்னைக்கு இளைய பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் தள்ளி இருக்கோம், சேர்த்திருக்கோம்னா இது இந்த 3 ஆண்டுகளில் நாங்க இத செய்திருக்க ஒரு பெரும் பணி அப்படிதான் நாங்க பாக்குறோம். 2வது, இந்த நிலத்துல தமிழ் குறித்த ஒரு புரிதல், தாயும் மொழி குறித்த ஒரு அக்கறை, அதன் மீதான பற்று, அது இதுவரை இல்ல, அது சுத்தியே போச்சு. அதை மறுபடியும் ஒரு புரிய வச்சிருக்கிறோம். இனம்னா என்ன? அது சில பேர் இந்து மதமே ஒரு இனம் என்று கருதிருக்கான், சாதியே ஒரு இனம் என்று கருதி கொண்டிருக்கிறான். அது இல்ல, ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் இனம். நாம ஒரு தேசிய இனம். ஏன் நாம் தேசிய இனம்? ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய, நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்கிறேன், அது ஒரு தேசிய இனம். அப்படியானால் நாம தமிழீழம், தமிழ்நாடு என்று மிகப்பெரிய 2 தாய் நிலங்களை கொண்ட மிகப்பெரிய தேசிய இனம் என்ற இந்த ஒரு அடிப்படை புரிதலையே எமது இன மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க இங்க எவரும் இல்லை. அது நாங்க வந்த பிறகுதான் இதெல்லாம் இந்த மக்கள் நாம தமிழர் என்ற உணர்வே இப்பதான் வருது. இதுவரை சாதிகளாக, மதங்களாக பிளந்து கிடந்த தேசிய இன பிள்ளைகள் இப்போதுதான், நாங்கள் வந்த பிறகுதான் இதுவரை தான் வணங்கி கும்பிட்ட சாமிக்காக கூடிய தமிழன், இதுவரை தான் சார்ந்திருந்த சாதி மதத்திற்காக கூடிய தமிழன், இப்போதுதான் தான் பிறந்த பெருமைமிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்திற்காக திரள தொடங்குகிறான். இதுவே வரலாற்றில் பெரும் மாற்றம், நாங்கள் செய்கிற பெரிய பணி என்றுதான் நான் கருதி கொண்டிருக்கிறோம். ஐயா, இது தொடர்பான ஒரு கேள்வி ஒன்று. அதாவது சுதன் லண்டனில் இருந்து கேட்டிருக்கின்றார், நீங்கள் ஈழத்துக்காக கதைத்து வருவது உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஆனாலும் நீங்கள் செய்யும் எந்த வேளையிலும், அதாவது ஈழத்தமிழர்களை ஈர்த்துக் கொள்வதில்லை. உங்களுடைய வெளிநாட்டு வேலைகளில் கூட நான் அவதானித்துள்ளேன். இதனை சற்று விளக்க முடியுமா என நான் கேட்கிறேன் என அவர் அந்த வினாவை தொடுத்திருக்கிறார். அது காரணம் முதல்ல தலைவரை நான் சந்திச்சுட்டு வந்த பிறகு இறுதியாக தமிழ்நாட்டில இருந்து போய் தலைவரை கண்டு ஒரு நெருக்கடியான சூழல், சுற்றி ராணுவம் வளைத்து கொண்ட அந்த காலகட்டத்துல அவசரமா சந்திச்சு வந்த பிறகு நான் ஒரு சாதாரண திரைப்பட கலைஞன், அதோட பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய சிந்தனைகளில் அதிகமாக அண்ணன் குளத்தூர் மணி அவர்களோடு, அண்ணன் சுபவீரபாண்டியன் அவர்களோடு, பல்வேறு அரசியல் இயக்கங்களோடு சமூக தளங்களில் மக்களிடத்திலே போய் இந்த கருத்துக்களை, ஈழ விடுதலை போராட்டம், மொழி இனம் குறித்த உணர்வு விளைத்து பகுத்தறிவு கருத்துக்கள், தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை இதெல்லாம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் தலைவரை சந்திச்சுட்டு இருந்த பிறகு வெறும் உணர்வாளம், வெறும் இனப்பிள்ளையாக இல்லாமல் ஒரு போராட்ட களத்துக்கு நான் தள்ளப்படுறேன்.
அப்ப அந்த சூழல்ல எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது, உலகம் முழுமைக்கும் தமிழ் தேசிய மக்களை ஒரே அரசியல் பிரதிநிதிகளை கட்டி எழுப்புவது. ஏன்னா நமக்கு போரை நாங்கள் சரியாக செய்த அளவுக்கு போராட்டத்தையும் புரட்சியும் சரியா செய்யல அப்படிங்கறத நான் தலைவர்கிட்ட பேசுற காலத்துல புரிந்து கொண்டேன். அப்ப அந்த நேரத்துல அதை செய்யக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடா இருந்தது. அதுவரை இங்க இருந்த அரசியல் கட்சிகள் அங்க நடந்த ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்களே ஒழிய அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்ய ஒரு அரசியல் இயக்கமோ பேரமைப்போ இங்க இல்ல அப்படிங்கறத நாங்க புரிந்து கொண்டோம். அந்த நேரத்துல மொத்தமா என் இனம் அழித்து முடிக்கப்பட்ட அந்த நிலையில தான் நாங்க உணர்ந்தோம், நாம் இந்தியர் திராவிடர் இதெல்லாம் இல்ல, நாம் தமிழர், நமக்கென்று உலகத்தில் எவரும் இல்லை, எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு அடிமை சிறுபான்மை தேசியத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்ப நாம ஒரு அசாத்திய அரசியல் வலிமையை பெறுவதை தவிர அவர் வழி இல்லை என்பதை உணர்ந்துதான் நாங்க தேவர் தேவேந்திரர் இல்ல, நாடார் கோனார் இல்ல, செட்டியார் பிள்ளை இல்ல, முதலியார் இல்ல, நாங்க கவுண்டரோ படையாட்சியோ பறையரோ இல்ல, நாங்க தமிழர் என்ற தேசிய உணர்வுக்குள்ள திறனணும்னு ஒரு முடிவு எடுத்து தரணும். அப்ப உலகம் பூரா தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்கணும்ங்கிறது முடிவெடுக்கப்பட்டது. அதுலதான் புலிக்கொடியை எடுத்தோம். அதுக்கு காரணங்கள் இருக்குது. அப்ப இந்த இதை இணைக்கும் போது அந்த நேர காலகட்டத்துல அந்த சமயத்தில் இளைய பிள்ளைகள் எல்லாம் புலம்பெயர்ந்த மக்கள் என் மீது பெரிய அன்பு கொண்டு எனக்கு ஆதரவா வந்தாங்க. ஆனால் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்க இருந்த ஏற்கனவே இருந்த செயல்பாட்டாளர்களுக்குள்ள பல குழப்பம், யார் உண்மையானவன் யார் துரோகி, இதுல இந்த சிக்கல்கள்ல மாவீர தினத்தையே 3-2 நடத்துகிற குழப்பங்கள் வர தொடங்கிடுச்சு. அப்ப இதுல என்ன அப்படின்னா, நான் ஒரு தொலைதூர தேசத்தில் இருக்கிறேன், அங்க என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியல. அப்ப அந்த இடத்துல நான் ஏதோ ஒருத்தர்கிட்ட பேசுறேன், இவரை நான் சந்திச்சிருக்கேன், ஆனால் அவரோட பேசினா இன்னொருத்தர் எடுத்து அவர் உண்மையானவர் இல்லைன்னா அவரோட பேசாதீங்க என்று சொல்ற நிலையை நான் பாக்குறேன். இன்னொருத்தர் எடுத்து ஒரு இதுக்கு போன அண்ணா என்னென்ன இந்த வானொலிக்கு பேச்சு கொடுத்துட்டீங்க, ஐயோ அவன் நம்மால இல்லைன்னா அவன் துரோகி என்ன அந்த பக்கம் நிக்கிறான் அண்ணா என்று சொல்றத பாக்குறேன். இன்னொரு இடத்துல பேசிட்டா அவன் எல்லாம் துரோகி என்ன அவனெல்லாம் காட்டி கொடுத்தவன் அவனோட என்னன்னா நீங்க பேசுறீங்க. இது என்னை ரொம்பவும் காயப்படுத்தி சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அப்ப என்ன ஆயிருதுன்னா, இனி இந்த நிலத்தில் ஒரு அசாத்திய அரசியல் வலிமையை பெறாம தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும், தமிழர் வாழ்வில், தமிழர் என்கிற தேசியத்தின் வாழ்வில் நல்லதோ கெட்டதோ, வாழ்வதோ வீழ்வதோ எது தீர்மானிக்கப்பட வேண்டுமானாலும் அது தீர்மானிக்கக்கூடிய அரசியல் வலிமை இது தமிழ்நாட்டுலதான் இருக்குது. ஏன்னா 8 கோடி மக்கள் விரைந்து வாழக்கூடிய ஒரே நிலப்பரப்பு தமிழ்நாடு தான். அப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு தெரியும், தெற்காசிய பிராந்தியத்தில் இந்திய பெருங்கண்டம் பெருநாடு ஒரு 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 இசைவு தராமல் ஒரு நாடு பிறக்காது. ஆனால் இந்தியா பேசணும்னா தமிழ்நாடு அரசு பேசணும். தமிழ்நாடு அரசு ஐயா கலைஞர் அவர்களும் அன்னையார் ஜெயலலிதா அவர்களும் மாறி மாறி ஆளுகிற நிலையில் இருக்கிற வரை அது பேசாது. அப்ப இந்த இடத்தில் ஒரு அசாத்திய அரசியல் வலிமையை பெறுவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. அப்படிங்கும்போது இந்த குழப்பத்தில் போய் நாம் சிக்கிக்கொண்டு ஏற்கனவே நம்ம அந்த மக்களிடத்துல இருக்கிற நல்லதிப்பை சிதைத்துக் கொண்டு ஒரு பக்கம் ஒருத்தருக்கு பேசினால், இப்ப உதாரணமா மாவீரர் தினத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னா யாருக்கு சொல்றது? இவருக்கு சொல்லிவிட்டால் அவர் பொறுப்பு என்கிறார், அவருக்கு சொன்னால் இவர் சீமான் சோரம் போயிட்டார் என்கிறார். இந்த பழியை நான் ஏற்க வேண்டாம் என்பதனாலேயே நான் இந்த சில காலங்களுக்கு இந்த குழப்பங்கள் தீருகிற வரை ஒதுங்கி நிற்கலாம், விலகி நிற்கலாம், அதுவரை சோர்வின்றி தமிழ்நாட்டுக்குள்ள நமது அரசியல் பணியை செய்து கொண்டே இருக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த வேலையை செய்கிறேன். அதனால இப்ப நான் அப்படி வராமல் இல்லை. தற்சமயம் நான் ஜெனிவாவுக்கு வந்தபோது கூட யூரோப்பிய நாடுகள் 5 நாடுகளில் நான் பயணம் செய்து மக்களை சந்தித்து விட்டு தான் வந்தேன். அதுக்கு ஒரு காலம் வரணும். நான் இந்த நிலத்தில் ஒரு அசாத்திய ஒரு வலிமையான ஒரு அரசியல் சக்தியாக மாறுகிற வரை இது இப்போதைக்கு அந்த வெளிநாட்டில் இருக்கிற இன உறவுகளோடு இணைந்து பயணிப்பது சிரமமா இருக்குது. அது இங்க இருக்கிற குழப்பங்களை சரி செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது. அதை சரி செய்து விட்டு எல்லோரும் இணைந்து ஒரே நோக்கத்திற்காக ஒரே இலக்குக்காக பயணிப்போம். இதில் அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்கிறோம். பாருங்கள், இவர் சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு நண்பர் கேள்வியினை அனுப்பியிருக்கிறார். தபசீலன் சவுதி அரேபியாவிலிருந்து கேட்டிருக்கிற கேள்வி பாருங்கள். இப்போது உங்களை பெரும் மதிப்புக்குரியவர் சொல்லி அவர் சொல்லுங்க ஆரம்பிக்கிறார். இதில் பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு முகாம் என்ற வதை முகாமிலே வாடுகின்ற எம்மின மக்களை சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வழி செய்வீர்களா? அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற இந்த தமிழ்நாட்டிலே இந்த அவலம் இருக்கிறது, இதற்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்று அவர் கேட்கின்றார். இப்ப அதிகபட்சமா அங்க இருக்கிற பிள்ளைகளை வெளியில எடுத்து விட்டது நாங்க தான். எங்களுடைய போராட்டம், நாங்கள் தொடுத்த வழக்கு. அது இதுல என்ன நடக்குதுன்னு வெளிப்படையா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா
இந்த திராவிட அரசியல் கட்சிகளையே முற்றுமுழுதாக அரசியல் கட்சிகள், திராவிட அமைப்புகள் இல்ல, அரசியல் கட்சிகள் அதன் ஆட்சி அதிகாரங்களையே முற்றுமுழுதா பெயர்த்தணுங்கிற வெறி கொண்டு நான் நிக்கிறது. நாங்கள் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் நிக்க காரணமே இதுதான். இப்ப அங்கே இலங்கையில சிங்களர்கள் வதை முகாம்ல எமது மக்கள், இங்கேயும் வந்து சிறப்பு முகாம்ங்கிற பேர்ல சித்திரவதை முகாமை வைத்து நமது மக்கள். அதுவும் எப்படி என்றால், நீதிமன்றம் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்து விட்ட பிறகு, நீதிமன்றம் பிணை கொடுத்து விடுதலை செய்து விட்ட பிறகு வேறும் விசாரணை என்கிற பேரில் நமது மக்களை வைத்து சித்திரவதை செய்தது. அப்ப இந்த முகாமுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவு கூட சரியா கொடுக்கிறது. பல நேரங்களில் நான் தான் அவர்களுக்கு உணவுப் பொருளை வாங்கி கொடுக்கிறேன். அப்ப இந்த மாதிரி நிலையில நாங்கள் கடும் சிறப்பு பூந்தமல்லி செங்கல்பட்டு சிறப்பு முகாம்களை மூடுவது என்று முற்றுகை போராட்டங்களை நடத்தணும். அதன் விளைவாக 2-3 பேர்களை விடுதலை செய்வது. பிறகு நமது சாதாரண முகாம் இருக்கு பாருங்க, அகதி முகாம்ல போய் நமது இளைய பிள்ளைகளை அங்க இருக்கிற அந்த ஐடி இந்த கியூ பிரான்ச் என்கிற இந்த காவல் துறையினர் போய் நம்ம பிள்ளைகளை வந்து உடல் இச்சைக்கு அழைக்கிறது. அவங்க வரலை என்றால் உன் அண்ணனை தூக்கி சிறப்பு முகாம போட்டுவேன், உன் அப்பனை தூக்கி போட்டுவேன் எந்த நேரத்துக்கு. அப்ப அது தெரிஞ்சோன்னா நம்ம ஆவேசமா நம்ம கத்துறது. இப்ப இந்த வந்து நம்ம பிள்ளைகளை கொண்டே போடுவது. இங்க 4 பேரை விடுதலை செஞ்சால் அந்தந்த முகாமில் இவங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கொண்டு ஒரு மறுபடியும் ஒரு 8 பேரை 10 பேரை அடைக்கிறது. இந்த கொடுமை தொடர்ச்சியா நிகழ்ந்து கொண்டே இருக்கு. ஆனால் நாங்களும் விடாது இந்த சிறப்பு முகாமை இழுத்து மூடுவோம் என்கிற போராட்டத்தை தொடர்ச்சியா செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுல அது வந்து இதை சிறுக போராடி நாங்கள் 4 பேரை விடுதலை செய்வது, அவங்க மறுபடியும் ஒரு 8 பேரை அடைப்பது, இந்த தொடர் கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்குது. ஒன்று, உங்களுக்கு இந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் நாம வந்து இந்த நிலத்தை ஒரு தமிழர் இந்த நாட்டுல தமிழர் அரசமைக்கணும், தமிழரை ஆள்கிற ஒரு நிலை வரணும், அவர் தமிழராகவே ஆள்கிற ஒரு நிலை வரணும், அதுவும் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் நலனுக்காக ஆள்கிற ஒரு தலைமை இங்க வரணும்னு நம்ம துதிக்க காரணமே இது மாதிரி காரணங்கள் தான். அப்ப இந்த இடத்துல இதை முதலா தொடங்கிய பெருமகன் ஐயா கலைஞர் அவர்கள். அது கலைஞர் எது செஞ்சாலும் எதிர்த்து செய்யற அம்மையா ஜெயலலிதா சொன்னாங்க. எல்லாமே அவர் செஞ்சா நீங்க ஏற்று செய்யறீங்களே, அவங்க தொடங்கி இந்த சிறப்பு முகாமை நீங்க அதுக்காவது மூடுங்க என்று கூட நாங்க கோரிக்கை வச்சோம். அவங்க அதை ஏற்கல கேட்கல. அப்ப இந்த திராவிட அரசியல் கட்சிகள் எப்போதுமே தமிழர் நலனுக்கானதான் இல்ல. அதே மாதிரி காங்கிரஸ், பாரதிய ஜனதா என்ற இந்த தேசிய கட்சிகளும் எப்போதும் நமது இனத்தின் நலனுக்காக இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. அதனாலதான் இந்த கட்சிகளை நம்ம வந்து மொத்த முழுதாக வீழ்த்தணும், தமிழ் தேசிய மக்களுக்கு என்ற ஒரு பெரிய ஒரு வலிமையான அரசியல் சக்தி இங்க உருவாகணும்னு நம்ம துடிக்கிறோம். அப்ப இதை நாம இப்போது போராடி சிறுக ஒவ்வொரு கண்ணியாக கலட்டி நமது பிள்ளைகளை வெளியில எடுக்கிறோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இதை முற்றுமுழுதா இந்த நிலையை நம்ம நொறுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த பாராளுமன்ற தேர்தலே இதுக்கு நிச்சயம் ஒரு முடிவு கட்டுவோம். ஏன்னா இதை யாரு மூடுறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு என்ற நிலையை நம்ம உருவாக்குவோம். நிச்சயமாக இந்த இடத்தில் நான் ஒரு பொதுவான ஒரு வினாவினை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, இன்றைய ஈழத்து அரசியலில் மக்கள் பிரதிநிதிகளாக இன்று வரை செயலாற்றி, அதாவது பல விமர்சனங்கள் பல சலசலப்புகள் இருந்தாலும் இன்று வரை மக்கள் பிரதிநிதிகளாக தம்மை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டில் தங்களுக்கான உறவுகள் ஏதாவது உள்ளதா? ஏனென்று சொன்னால், ஈழத்திலிருந்து தமிழ் மக்கள் சார்பில் பல கருத்துக்களோடும் தமிழ் மக்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் அவர்களே இன்றும், அதாவது அவர்களுடைய விடுதலை புலிகளின் மௌனிப்புக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய ஒரு எழுச்சியின் வடிவமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஈழத்து மக்கள் கணிக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அரசியல் சார்ந்து அல்லது ஈழத்தமிழர்கள் சார்ந்து தாங்கள் இதுவரை ஏதாவது உறவுகளை ஏற்படுத்தினீர்களா அல்லது எதிர்காலத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் என்னுடைய தொடர்பிலையும் நெருக்கத்திலையும் ஆலோசனைகளிலும் எனக்கும் ஆலோசனை வழங்கி கொண்டும் அடிக்கடி பேசிக்கொண்டும் இருக்கிறாங்க. அதுல என்னன்னா, அந்த முதன்மை தலைமை இடத்துல இருக்கிற ஐயா சம்பந்தம், இன்னைக்கு முதல்வராக இருக்கிற விக்னேஸ்வரன், இவர்களோடு எனக்கு எப்பவும் தொடர்பு இருந்ததில்லை. ஐயா சேனாதிராஜா வரைக்கும் எனக்கு பழக்கம் இருக்கு. ஆனால் சிவாஜிலிங்கம் போல அல்லது அண்ணன் செல்வம் அடைக்கல்நாதன் போல சுரேஷ் பிரேமச்சந்திரன் போல எனக்கு இவங்களுக்கு அவர்கிட்ட பழக்கம் இல்லை. அப்ப இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போட எனக்கு எந்த முரணும் இல்லை. அதுல வந்து இப்ப இந்த என்னோட ஒரு அரசியல் ஆலோசனை கேட்கவோ அல்லது அவர்கள் என்கிட்ட எப்படி செய்யலாம் என்று கேட்கவோ இதுவரை செய்யவும் இல்லை. நான் இங்கே செய்து கொண்ட அரசியலுக்கு அவர்கள் இப்ப ஐயா சிவாஜிலிங்கம் அல்லது அண்ணன் செல்வம் அடைக்கல்நாதன் இவர்கள் எல்லாம் வந்தா என்னை சந்திப்பாங்க.
அரை நாட்களுக்கு மேலாக அமர்ந்து நாங்கள் விவாதிப்போம். என்ன செய்யலாம், எப்படியெல்லாம் நகரலாம் என்று ஆலோசிப்போம். அதுபோலதான் பேசிக்கொள்வோம். மற்றபடி அங்க எதிர்காலத்துல அவங்க எப்படி இயங்குறாங்க அப்படிங்கறத வச்சுதான் நாம ஒரு இதை எடுக்க முடியும். ஏன்னா வெளிப்படையா கதைக்கணும்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றியாக நான் இந்த தேர்தலை பார்க்கல. இது சிங்கள பேரினவாத அரசின் கீழ் இலங்கை ஒரு ஏகாதிபத்திய இந்த நாட்டின் கீழ், அதை கொடுங்கோலன் ஒரு இனப்படுகொலையாளன் ராஜபக்சேனுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் எமது இன மக்கள் நாங்கள் அடிமையாக வாழ அந்நியமாக இல்லை, தயாராக இல்லை என்று உலகத்திற்கு பகிரங்கமாக பறைசாற்றிய ஒன்றுதான் இந்த தேர்தல் வெற்றி. அதை நீங்க அப்படித்தான் நான் பாக்குறேன். அந்த நிலையில் ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் ஈழத்தை கைவிடுறோம் என்று சொன்ன அறிவிப்பு, பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் அடக்கி பேசணும் என்று சொன்ன பேட்டிகள் இங்கே தொடர்ச்சியா எல்லா நாளிதழ்களும் வந்தது. அது எங்களுக்கு அவமானமாகவும் தலைகுனிமாகவும் இருந்தது. இது என்ன புரியலையே, என்ன நாங்கள் இந்த நிலத்தில் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கல, அந்த நிலத்தில் தேர்தலே இல்லை, அதை நாங்க பேசல. ஏன்னா அங்க அரசியல் செய்ய முடியாது. அந்த விடுதலைக்கான அந்த மக்களின் உரிமைக்காக பேசக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய இடம் இது ஒன்றாத்தான் இருக்கு. இங்க இருக்கிற தலைவர்களுக்கு எப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கறதா இருந்தது. இப்ப உதாரணமா நீங்க காமன்வெல்த் இந்த பொதுநலவாய மாநாட்டிற்கு இந்திய பேரரசு பங்கேற்க கூடாதுங்கிறது நம்ம எல்லாருடைய கோரிக்கை. அண்ணன் தியாகவர்கள் சாகுமறை பட்டினி கூட இருந்து போராடினாங்க, மாணவ பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லா அரசியல் இயக்கங்களும் இங்க போராடிச்சு. அதனால அங்க இருந்து வந்த குரல் ஐயா விக்னேஸ்வரன் போன்றவர்கள் இந்தியா எங்களுக்காக பேசணும் அப்படிங்கும்போது உடனே நமக்கு எழுது பாருங்க, இதுவரை என்ன பேசியிருக்குது இந்தியா, இனிமேல் என்ன பேச போகுது, அது என்ன பேசும். இங்க மீள் கட்டமைப்பு சரியா நடந்து கொண்டிருக்கு, புனர்வாழ்வு மிகச்சரியா நடந்து கொண்டிருக்கிறது, தண்டவாளம் போட்டாச்சு, தொடர் வண்டி நிலையம் அமைச்சாச்சு, வீடு கட்டி கொடுத்தாச்சு, மருத்துவமனை கட்டியாச்சு, இன்னும் மேலும் சிறப்பாக செயல்பட நாங்கள் உதவுவோம், இவ்வளவுதான் பேசுவாங்க. நடந்த போரையோ, போரினால் ஏற்பட்ட பேரழிவையோ, பல்லாயிரக்கணக்கான எமது குழந்தைகள் கொல்லப்பட்டதையோ, எமது இனப்பெண்கள் பாலியல் வல்லுறைக்காலாகி படுகொலை செய்யப்பட்டதையோ, 90,000 விதவைகள் அந்த நிலத்தில் இருப்பதையோ, சரணடைந்த போர்க்கைதிகள் நிலை என்னன்றோ எதையுமே பேசாத 1,76,000 மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெற்றுத்தரவோ யாரும் பேச போறது இல்லை. அப்ப இந்த மாநாட்டுல போய் அவர் பங்கேற்று எங்களுக்கு எந்த பலனும் வரப்போறது இல்லை. அந்த அடிப்படையில தான் நாங்க நீங்க போக கூடாதுங்கிறோம். இதில் குறுக்குறதுக்கு மன்னிக்க வேண்டும் பாருங்கள், இதில் முக்கியமான ஒரு வினா இருக்கிறது. இன்று விக்னேஸ்வரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த பதவியாக இருக்கலாம் வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர். இதிலே அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் அண்மை நீங்கள் படித்திருப்பீர்கள், ஒரு ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தியினை வெளியிருந்து நீங்கள் படித்திருப்பீர்கள் திரு சீமான் அவர்களே. இது ஒரு அரசியல் காய் நகர்த்தர். இலங்கையினுடைய விடயங்களை பொறுத்தவரையில் பாருங்கள், அதிலே சில விடயங்களை நாங்கள் சில வழியில் போய் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலைமை இப்போது இலங்கையினுடைய அரசியலை பார்க்கின்ற போது இருப்பதாக அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய தகவல் மூலம் வெளியிடப்பட்டது. அது பல சர்ச்சைகளை தோற்றுவித்தது, அதுபோல பல வரவேற்புகளை வந்தது. எனவே அப்படியான நிலைமைகள் இங்கே இந்தியாவில் இருக்கிற நிலைமைகள் வேறாக இருக்கலாம், தமிழ்நாட்டின் அரசியல் நிலைமைகள். ஆனால் இலங்கையிலே இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே ஒண்ணு சொல்றீங்க, ராஜதந்திர நகர்வு, ராஜதந்திரமா நாங்க நகர்றோம் அப்படின்னா எதிரின் காலில் விழுந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, ராஜதந்திர நகர்வுன்னா நீங்க ஆலோசிக்கணும். நாங்க இப்படி ஒரு இது சொல்றோம், இந்த நிலைப்பாட்டுல இருக்கிறோம், இப்படி வந்தால் நீங்க அது ஒரு பிழையா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். நீங்க சொல்லிவிட்ட பிறகு அந்த பாதிப்பு எல்லா ஊடகவியலாளரும் இப்படி சொல்லிருக்காங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு எங்களை கேட்கும் போது நீங்க என்ன பதில் சொல்வீங்க? இதுல என்ன ராஜதந்திர நகரம் இருக்கு? இதுல ஒரு நெருக்கடி வந்துருதுன்றீங்க. தமிழ் இந்திய அரசியல்ல எனக்கு வராத நெருக்கடி இருக்கா சொல்லுங்க நீங்க. எனக்கு என்ன நெருக்கடி இருக்கு? தொழில் செய்ய முடியாது, திரைப்படம் எடுக்க முடியாது, குடியிருக்க வீடு கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் தங்க விடுதியில் அனுமதி இல்ல, எந்த இடத்துல நின்று பேச உரிமை இல்ல, கடவு சீட்டை பறிச்சு வச்சுக்குருவான், எங்கேயுமே போக முடியாது. அப்ப இந்த நிலையில் நான் சந்திக்காத நெருக்கடியா? எந்த நேரமும் என்னை கொல்லலாம், சுட்டுக் கொள்ளலாம், வெட்டி கொள்ளலாம். அப்ப இவ்வளவு நெருக்கடி இருக்கும்போது நாங்களும் தானே போராடுறோம். அப்ப இந்த நெருக்கடியை கூட நாங்க எதிர்கொண்டு போராட முடியாத நாம அப்ப எந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்துட முடியும்? அப்ப இது சொல்றது இது ஒரு ராஜதந்திர நகர்வா நாங்க செய்யறோம் அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு நகர்வீங்களா? சொல்லணும்ல. நீங்க ஏதோ ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு சொல்ற, நீங்க அருகில் இருக்கிற எங்கள்கிட்ட பேசி சொல்லலாம்ல. அப்ப நீங்களே நேரடியா பேச முடியாது. சொல்லுங்க, தம்பிகிட்ட சொல்லுங்க, நெடுமாறன்ட்ட சொல்லுங்க, வைகோட்ட சொல்லுங்க, அங்க இருக்கிற கொளத்தூர் மணிக்கிட்ட சொல்லுங்க, போங்க சீமான்ட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு நம்ம இது பண்ணுவோம், அதை அவங்க இது பண்ணிக்கிற வேணாம், பெருசா எடுத்துக்கிற வேணாம் சொல்லுங்க, அதனால ஒரு காயம் பட்டுக்கிற வேணாம் சொல்லுங்கன்னு சொல்லணும்ல. நீங்க அப்படி யாருமே சொல்றது இல்லையே. அப்ப இந்த விடுதலையில் நீங்க தலையிட வேணாம்னா நீங்க முத்துக்குமார் தீக்குளிக்கும் போது சொல்லியிருக்கலாமே. நாங்க இந்த போராட்டம் தொடங்கி 60 ஆண்டு காலத்துல இந்த நிலம் அதுல பங்கேற்று இருக்குது, அப்பவே நீங்க சொல்லியிருக்கலாமே விட்டுருங்க அப்படின்னு. சீமான் ஏன் சீமான் தேவையெல்லாம் பேசுகிறீங்க, போய் படம் எடுத்து பொழைக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே.
இங்க எவ்வளவு அர்ப்பணிப்போடு இந்த நிலத்துல நீங்க சொல்லிருக்கீங்க. எத்தனை பேர் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் போராடிக்கிட்டு இருக்கிறான் அந்த நிலத்துல சொல்லுங்க. அப்ப இது தேவையற்றதா சொல்லுங்க. இதுல என்ன லாபம் இருக்கு? இதுல ஏதோ அரசியல் லாபம் இருக்குது, இதுல கோடி கோடியா பணம் இருக்கு. இதுல என்ன லாபம் இருக்கு? நெருக்கடி தான் இருக்கு, சிக்கல் தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் என் மேல எந்த மாவட்டத்துல வழக்கு இல்ல, எந்த மாவட்டத்துல வழக்கு இல்ல சொல்லுங்க. எல்லா மாவட்டத்திலும் 2-3 வழக்குகள் இருக்குது என் மேல. ஒரே குற்றச்சாட்டு தான், விடுதலை புலிகளை ஆதரிச்சு பேசுறார், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிப்பது அது இறையாண்மைக்கு எதிராக இருக்குது. ஒரே குற்றச்சாட்டு தான். அப்ப இந்த மாதிரி நீங்க ராஜதந்திர நகர்வுனா, ராஜதந்திர நகர்வுங்கிறது நீங்களா உங்க மனசுல வச்சுக்கிட்டு நகரக்கூடாது. அதான் இப்ப நீங்க ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு சொல்றீங்களா அது ராஜதந்திர நகர்வு அப்படின்னு. அப்ப அதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா இந்த சிக்கலே வந்திருக்காது பாருங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறை என்பதும், அதாவது தமிழ்நாட்டில் சட்டங்கள் அதிகமாக பாய்வதும், உங்களுடைய கரங்களில் விலங்குகள் விலங்குகள் இடப்படுவதும் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் என்பதை விட உலக அரசியலை கூட அது உலுப்பிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுடைய தமிழ்நாட்டின் எழுச்சி என்பது இன்று ஈழத்தமிழர்களை ஏதோ ஒரு வகையில் நிம்மதியின் பால் இழுத்துச் செல்கின்றது. நீங்கள் ஒரு விடையினை விட்டுச் சென்றீர்கள். அது தொடர்பாக ஒரு நேயர் சுவிஸில் இருந்து புவிதரன் தன்னுடைய ஒலிப்பதிவு வழியான தன்னுடைய வினாவினை கேட்டிருந்தார். வணக்கம், நான் சுவிஸ்ல இருந்து புவி கதைக்கிறேன். என்னன்னு சொன்னா, சீமான அன்னைக்கிட்ட நான் கேட்க விரும்புற கேள்வி என்னன்னு சொன்னால், இந்தியாவில அதுவும் தமிழ்நாட்டுல நிறைய தமிழ் கட்சிகள், நிறைய தமிழர் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஈழ தமிழர்களுக்காக வெவ்வேறு கட்சியிலிருந்து குரல் கொடுக்கிறாங்க. அந்த வெவ்வேறு கட்சியிலிருந்து குரல் கொடுக்கிறவங்க எல்லாரும் சாதிய அடிப்படையாக வச்சோ அல்லது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதிய மையமா வச்ச கட்சிகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதன் அடிப்படையில இவங்க அனைவருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில, அதாவது சீமானன் ஒரு கட்சியின் தலைவர் என்ற வகையில இருந்து தனிப்பட்ட முறையில எல்லாரோடையும் அணுகி ஈழத்துக்காக நாங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு, அதே நேரத்தில் தமிழர்களாகவும் நாங்க ஒருங்கிணைய வேணும்ன்றதுக்காக எந்தெந்த தலைவர்களோட அவர் பேச்சுவார்த்தை செய்து அல்லது இதுக்கான கருத்துக்களை அவர் பரிமாறிக்கொண்டு அவங்கள்ட்ட இருந்து அவர் எந்த வகையான பதில்களை பெற்றுக்கொண்டார் என்றத எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறதன் மூலம் அவங்க ஈழத்துக்காக அல்லது ஈழத்தமிழ் உரிமைக்காக அல்லது எங்களுக்கான தனிநாட்டுக்கான உரிமைக்காக உண்மையான ஒரு இதய சுத்தியோட கருத்து வெளியிடுறாங்களா அல்லது அரசியல் லாபங்களுக்காக வெளியிடுறாங்கன்றத மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தவன். இன்று வரைக்கும் அநேகமா சீமானன் தனிப்பட்ட முறையில கருணாநிதியை தவிர வேற எவரையுமே பாரதூரமாக கதைச்சது இல்லை. ஆனா கருணாநிதி மட்டும் இல்ல, ஒருங்கிணையாம இருக்கிற, அதாவது தமிழர்களுக்காக ஒருங்கிணைந்த ஒரு தலைமைத்துவம் இல்லாம இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு பக்கத்துல ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் அளிக்கிறவங்கள தான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில ஈழத் தமிழர்களுக்காக இருந்தில்லாட்டியும் தமிழன் என்ற ஒரு வகையில சீமானன் தொடங்கின அந்த கட்சியை நாங்க வரவேற்கிறேன். அதே நேரத்துல அவர் இப்படியான ஒரு அனைவரிடமும் அனைத்து தலைவர்களிடமும் கதைச்சு அவங்கள்ட்ட இருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த பதில்களை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் சொல்லி. இல்ல, இப்ப இந்த தம்பிக்கு எப்படி இந்த தம்பி இவருக்கு ஏற்பட்டிருக்கிற இதே இது நீங்கள் கேள்வி எழுப்பிய கேள்வி நான் பல பேர்கிட்ட இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறேன். இப்ப நான் வருவதற்கு முன்பு நான் இதுல உறுதியா தனித்து நின்ற 3 ஆண்டுகள் ஆகுது. இதுக்கு முன்பு நான் எல்லா அமைப்பு தலைவர்களோடும் எல்லாரோடும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அது ஒரு விரலை ஒரு எஜமானன் பின்னாடி ஓடுகிற செல்ல நாய்க்குட்டி போல எல்லாரு பின்னாடி நான் ஓடுனேன். அதனால கடைசியா ஏமாற்றம் தான் எனக்கு மிஞ்சியது. இதுல ஐயா நெடுமாறன் என்கிற ஒரு பெரிய தலைவர், இந்த இனத்திற்கு இருக்கிற ஒரு ஆளுமை உள்ள ஒரு நேர்மையான ஒரு பெரிய தலைவர். இவருக்கு கீழே அண்ணன் தியாகி, ஐயா மணியரசன், அண்ணன் சுபவீரபாண்டியன், இவர்கள் எல்லாம் ஒரே அமைப்பாக இருந்திருந்தா நான் எல்லாம் இப்ப இந்த மாதிரி அமைப்பு கண்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கு பிறந்திருக்கும். 4 பேரும் ஒன்னா நிக்க முடியல. ஆனால் ஒத்த கருத்துள்ளவர்கள். இன்னைக்கு இருக்கிற அண்ணன் திருமாவளவன், ஐயா ராமதாஸ், அண்ணன் வைகோ போன்றவர்கள் இந்த சக்தியில எல்லாம் ஒன்னா நிக்க முடியல. அவங்களால நிக்க முடியல, நிக்கவும் மாட்டாங்க, நிக்கவும் செய்யல. அப்ப நீங்க பாக்குறீங்க, நான் பல போராட்டங்கள்ல பங்கேற்றேன். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, போரை நிப்பாட்ட போராட்டம் நடக்குது. நான் ஒவ்வொரு முறையும் சிறைக்கு போயிட்டு 15 நாள் தான் வருவேன், மறுபடியும் பேசுவேன், உள்ளதுக்கு போட்டுவாங்க. அந்த 15 நாள் இடைவெளியில இந்த போராட்டங்கள்ல போய் பங்கேற்பேன். அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும். 3000 பேர் கூட மாட்டான். அனைத்து கட்சி கூட்டம்
300 பேர்லாம் கூடினது உண்டு, 3000 பேர் கூட கூடினது இல்ல. அதிகபட்சமா அனைத்து கட்சி எல்லா தலைவர்களும் மேடையில் இருப்பாங்க, ஒருத்தர் வரமாட்டாங்க. ஆனா இதுல கவனிங்க, ஒரு கட்சி சாதி ஒழிப்பு மாநாடு போடும், 1 லட்சத்துக்கு மேல கூடுவான். ஒரு கட்சி மது ஒழிப்புக்கு மாநாடு போடும், தன் சாதியின் வலிமையை காட்டுறதுக்கு 4 லட்சம் 3 லட்சம் பேரை திரட்டி கூட்டுவாங்க. அப்ப ஒரு கட்சி மாநில மாநாடு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நடத்தி தன் கட்சியின் வலிமையை காட்டுது மற்ற கட்சிகளுக்கு. எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, எனக்கு கூட்டணியில நிறைய இடம்தான்னு காட்டுவதற்கு. ஆனா போரை நிப்பாட்ட இந்த கட்சிகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு தன் தொண்டரை முழுக்க திரட்டி ஒரு போராட்டம் நடத்தியது உண்டா என்பதை நம்ம கேட்டு பார்க்கணும். ஆனால் இந்த கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக 2 லட்சம் 3 லட்சம் தொண்டர்களை திரட்ட வலிமை பெற்ற கட்சி மொத்த கட்சியும் சேர்ந்து கூடியிருந்தால் குறைஞ்சது 10 லட்சம் பேரை அல்லது 5 லட்சம் பேரை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு மாநாட்டை, போரை நிப்பாட்டம் நடத்தி ஒரு பெரிய அழுத்தத்தை இந்த அரசியல் கட்சிகளுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா செய்யல. அப்ப இதுல இருந்து என்ன காரணம்? அப்ப இந்த தலைமைகளை ஒன்றிணைக்கணும் என்பது சாத்தியப்படல. சாத்தியப்படுத்தணும். அண்ணன் திருமாவளவன், ஐயா சேதுராமன், ஐயா ராமதாஸ், ஐயா நெடுமாறன் எல்லாரும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒன்று தொடங்கி மிக எழுச்சியா கொண்டு வந்தோம். தேர்தல் என்று வரும்போது ஆளுக்கு ஒரு கூட்டணிக்கு கோடி பிரிஞ்சு பிளந்து போச்சு, செதறி போச்சு. அதை அப்படியே பார்த்து பார்த்து வெந்து நொந்து போய் கடைசியா இனி தலைவர்களை இணைப்பது சாத்தியம் இல்ல, தமிழர்களை இணைப்பது அதுதான் சரியா இருக்கும் என்று தலைவர்களை இணைக்கிற அந்த முயற்சி எடுபடல. இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஒருத்தர் பாரதிய ஜனதாவோட போகணும்னு நினைக்கிறார், ஒருத்தர் அதிமுக போகணும்னு நினைக்கிறார், ஒருத்தர் திமுக போகணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன நிலைப்பாடு இருக்குது? அப்ப இந்த கட்சிகளை இப்ப சீமான் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னா இதெல்லாம் நம்ம இப்ப இவன் வயசு, நம்ம அரசியல் அனுபவம், இவன் சொல்லி நம்ம கேட்கறதா என்கிற நிலையில இருப்பாங்க. ஆர்வ கோளாறுல எதை பேசுறான், சின்ன பையன், இவெல்லாம் எப்ப வந்தான், இன்னைக்கு ஈழம்னு பேசிட்டுக்கிறான், நாம அந்த போராட்டம் தொடங்கின காலத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்று பேசுவாங்க. அதனாலதான் இந்த நம்ம இதுக்கு சரியான நேரம் இல்ல, நாம் அவர்களை விட அவர்களுக்கு இணையான அசாத்திய அரசியல் வலிமையை பெற்றாதான் தம்பி நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க கேட்கிறோம் என்ற நிலைக்கு வருவாங்க. இப்ப நம்ம பேசுனா அது எடுபடாது. தலைவர்களை இணைப்பதையும் விட தமிழர்களை இணைக்கிற பணிதான் சரியானது, அதுதான் இப்போதைக்கு தேவையானது. அதனால அந்த பணி செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருகின்றோம். பாருங்கள், இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. சில விமர்சனங்கள் என்ற விடயம், உண்மையில் இதை நாங்கள் அப்பாற்படுத்த இருந்தோம், இது தேவையில்லாத விடயம். இருந்தாலும் உங்கள் மீது கொடுக்கப்படுகின்ற விடயங்களுக்கு சரியான முறையில் மக்களுக்கான தெளிவை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகவும் இருக்கிறது. ஒரு நல்ல விடயத்தை செய்கின்ற போது சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள், சில தேவையற்ற விடயங்களை உட்புகுத்துவார்கள். அண்மையில் சில செய்திகள் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் நன்கு புரியும் நினைக்கின்றோம் ஐயா. எனவே நீங்கள் இந்த விமர்சனங்களுக்கு, உங்கள் மீதான அழுத்தங்களை அல்லது உங்கள் மீதான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதை சொல்லுவார்கள் என்பதை பகீரதன் பிரான்சிலிருந்து கேட்டிருக்கின்றார். விமர்சனம்ங்கிறது தொடக்க காலத்திலிருந்து வரும். நீங்க ஒன்றை பிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு, வாழுகிற புரட்சியாளர், இப்போ கியூபா விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ, நீ செல்கிற பாதையில் எந்த இடையூறும் உனக்கு இல்லையா அப்படின்னால் இது நீ செல்ல வேண்டிய பாதை இல்ல, வேற யாரோ சென்ற பாதை என்று சொல்றாரு. அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். அது ஜென்னி மார்க்ஸ் சொல்றாங்க, உன் மீது உன்னை சகித்துக் கொள்ள முடியாமல் அளவு கடந்த விமர்சனங்களும் எரிச்சலையும் ஒருத்தன் எதிரி கொள்வானையெல்லாம் நீ உன் பாதை சரியா இருக்கு, நீ மிகச்சரியாக செல்கிறாய் என்று அர்த்தம் சொல்றாங்க. அது போலதான் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எப்படி தலைவர் பிரபாகரன் அவர்கள் அனைத்துலக நாடுகளையும் எதிர்த்து யுத்தம் செய்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தார். அதுதான் நீங்க பார்க்கணும். இறுதி யுத்தமே அது இலங்கையில் வாழ்ந்த சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்குமான சண்டையாக இல்லை, அது தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கும் சர்வதேச நாடுகளுக்குமான சண்டையாக மாறிடுச்சு. அதான் யதார்த்த உண்மை. அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க, ஜப்பான் ஆயுதம் கொடுத்தது, ரஷ்யா கொடுத்தது, பிரான்ஸ் கொடுத்தது, அமெரிக்கா கொடுத்தது, சீனா கொடுத்தது, பாகிஸ்தான் கொடுத்தது, இந்தியா கொடுத்தது, கியூபா கொடுத்தது, எல்லா நாடுகளும், இதுல லிபியா, ஈஜிப்து, எல்லா நாடுகளும் கொட்டி கொடுத்தது பணத்தையும் ஆயுதங்களையும். அப்ப அனைத்துலக நாடுகளையும் எதிர்த்து நாம் சண்டை போட்டோம். அது மாதிரி இன்னைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் ஒரு அரசியல் எழுச்சியை உருவாக்கும் போது அனைத்து கட்சிகளாலும் விமர்சிக்கப்படுறோம். எல்லாரும் எதிர்க்கிறான், ஒருத்தர் 2 பேர் எல்லாரும் எதிர்க்கிறான். இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்த எல்லாரும் எங்களை எதிர்க்கிறான். இப்ப நீண்டு இவனை ஒரு ஆளு நம்பி ஓடுறாங்கடா அந்த மக்கள், இவன் என்ன இவ்வளவு கூட்டம், இவனுக்கு இதுக்கே இவ்வளவு பேரு இப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்வுல எல்லாருமே ஒரு தேவையற்ற விமர்சனம். சீமான் அங்க போய் சாப்பிடுறாரு, இந்த மாதிரி உடை போடுறாரு, இந்த செருப்பை போடுறாரு, இதெல்லாமா விமர்சனம், இப்படி படுத்து தூங்குறாரு, இப்படி நடக்கிறாரு, இப்படி இந்த அளவுக்கு ஒரு கீழான விமர்சனத்தை வைக்கிற அளவுக்கு வந்துட்டது. வெறும் பொய்.
எது சம்பந்தம் இல்லாத பால் தாக்கரை எனக்கு காசு கொடுத்து கட்சி ஆரம்பிக்க வச்சிருக்கார். அவர் கொடியும் இவர் கொடியும் புலிக்கொடி, அதுவும் காவி இதுவும் காவி என்று பேசுவது. ஒரு காலத்துல கருணாநிதியின் செல்ல பிள்ளை சீமான், அவர் தான் காசு கொடுத்து இவனை வளர்க்கிறாரு. அப்புறம் ஒரு காலத்துல ஜெயலலிதாவின் செல்ல பிள்ளை சீமான், அவர் தான் காசு கொடுத்து வளர்க்குறாங்க. இந்த மாதிரி அப்ப ராவுடைய ரா தான் சீமானை வளர்க்குது. அது ஏன்னா ரா சீமானை வளர்த்து பிரபாகரன் தலைவர்னு பேசிட்டு வா, ஈழ விடுதலையே நிலத்தின் விடுதலையும் பேசிட்டு வா, காங்கிரஸ ஒழிப்பம்னு பேசி ஒழிச்சு விடு, இப்படின்னு ரா எனக்கு காசு கொடுத்து பேசலுமா? இந்த மாதிரியான பரப்புரைகளை பொய்யா பேசி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதுல தோத்து இவங்க எழுந்து வர்றாங்க. இப்போதைக்கு வைக்கிற விமர்சனங்களும் அது போலதான். இது எப்படி நான் பாக்குறேன்னா, இதை விட கொடுமையான விமர்சனங்களை தந்தை பெரியார் ஒருத்தன் மாட்டு சாணத்தை விட்டு எரிஞ்சிருக்கிறான். முடி அப்படி அது முடியை ஒரு தாள்ல சுத்தி அவருக்கு பரிசா கொண்டு கொடுத்திருக்கிறான். செருப்பை கழட்டி எரிஞ்சிருக்கிறான். செருப்பை கழட்டி எரிஞ்சதை சைக்கிள் ரிக்ஷால போனவர் திருப்பி திருப்பி ஓட்டுப்பா அந்த இடத்துக்கு அப்படின்னு போயிருக்கிறாரு. அதே இடத்துல நின்று இன்னொரு செருப்பையும் எரிஞ்சிருக்கிறான். அப்ப சொன்னார், இல்ல ஒரு செருப்பை எரிஞ்சிட்டா அப்புறம் ஒரு கால் செருப்பு வச்சு உனக்கு பயன்படாது, அப்ப இங்க வந்தா நீ அதையும் எரிஞ்சிருவான்னு தான் வந்தேன்னு 2 செருப்பையும் எரிய விட்டு எடுத்துட்டு போயிருக்கிறார். இதையெல்லாம் படிச்சிருக்கோம். அவ்வளவு பெருமகன் நமக்கு ஊட்டிய இன உணர்வு தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேல வைக்காத விமர்சனமா? என்னிடத்திலே எத்தனை பேர் சொன்னாங்க, உங்க அண்ணன் தனிநபர் வன்முறை செய்யறாரு, உங்க அண்ணன் அரசியல் செய்யல, அவருக்கு போர் செய்யற அளவுக்கு அவர் அரசியல் செய்யாத விட்டுட்டாரு, அவர் இந்த மாதிரியான எவ்வளவோ விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம பாக்குறோம். இதை தலைவர் கிட்டே நான் சொல்லும் போது, இவ்வளவு அர்ப்பணிப்போடு போராடுகிற நம்ம போராட்டத்தை மக்கள் புரிந்து கொள்ளல, எவ்வளவு நம்ம இன மக்களே நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க அண்ணா என்று சொன்னதற்கு அவர் சொன்னதுதான், விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல, அதை கடந்து நம்ம போகத்தான் ஆகணும். அப்ப உயர்ந்த நோக்கத்திற்காக தமிழ் தேசிய விடுதலை என்ற உன்னத லட்சியத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இந்த விமர்சனங்கள்லாம் காயங்கள் இல்லை. நானே அந்த 3 ஆண்டுகளில் என் மீது வீசப்பட்ட எண்ணற்ற விமர்சனங்களை நசுக்கி நாசமாக்கியிருக்கேன். நான் கடந்து போய்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் செத்து விழுந்திருக்குது. அது மாதிரிதான் இந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாம நம்ம போகணுமே ஒழிய இதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு இதுக்கு பதில் சொல்லி கொண்டு இது பண்ண முடியாது. இப்ப நாங்க தமிழர் என்று சொல்றோம், உடனே இதை பாசிசம்ங்கிறாங்க. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான வினா உள்ளது. அதாவது இலங்கை தொடர்பில் இந்திய மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்தில் இருந்த வெளியுறவு கொள்கை தற்போது மாற்றமடைந்துள்ளது. இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அதாவது உணர்வு ரீதியான பல சிந்தனைகள் இன்னும் கருத்துருவாக்கம் பெறாமல், அதாவது கருத்துருவாக்கம் டெல்லியை நோக்கி நகராத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உணர்வு ரீதியான சிந்தனைகள் கருத்துருவாக்கம் பெறவில்லை. தமிழ்நாட்டு தலைமைகள் அதாவது பெருமதிமிக்க தலைவர்கள் தமிழர்களின் உண்மை தன்மையில் வெளியுறவு கொள்கை கலக்கப்படவில்லை. இதற்கான பிரதான காரணமாக தாங்கள் எதனை பார்க்கிறீர்கள்? அதாவது டெல்லியில் ஆட்சிகள் மாறலாம், ஆனால் வெளியுறவு கொள்கை ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு பிற்பாடுதான் மாற்றமடையும். இந்த வெளியுறவு கொள்கையில் இந்திரா அம்மையாருடைய காலத்துக்கு பிற்பாடு திறம்பட்ட ஒரு வெளியுறவு கொள்கை பாரத தேசத்தில் இல்லை. இதற்கு பிரதான காரணமாக தாங்கள் எதனை அவதானிக்கிறீர்கள்? இதுக்கு முதன்மை காரணமா நான் கருதுறது, நேரு இந்திரா காந்தி காலத்தில் இருந்த அந்த வெளியுறவு கொள்கை அவங்க இறந்த பிறகு ஐயா ராஜீவ் காந்தி ஒரு முதிர்ந்த அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு தலைவராக இல்லை. அவர் வந்தபோது அவர் விமான ஓட்டியாக இருந்தார், வானூர்தி ஓட்டியாக இருந்தவர். ஒரு அம்மையார் இறந்த அந்த அனுதாபத்துல அவர் ஐயா மூப்பனார் அவர்களை ஆதரிச்சு பிரதமர் ஆக்கிறாங்க. அது வந்த பிறகு அவங்க அந்த முழுமையான அரசியல் அனுபவத்தை பெற்று ஒரு முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் அதிகாரிகளின் கையில தான் அந்த நிர்வாகம் இருக்குது. அவங்க தவறான வழிகாட்டுதல செஞ்சிடறாங்க. அதுல அந்த இதுலதான் இவ்வளவு பெரிய பின்னடைவு, வெளியுறவு கொள்கையில பெரிய மாற்றம் வந்திருக்கு. அது ஒரு தொடர்ச்சியா பெரும் பிழையை செஞ்சது. நாட்டின் பாதுகாப்பையே காரணம் சொல்லி அவங்க எடுத்த அந்த வெளியுறவு கொள்கை அது நாட்டின் பாதுகாப்புக்கே பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி. உதாரணமா இலங்கை பிரச்சனையில, நமது ஈழத்தமிழர் பிரச்சனையில அவங்க சீனா பாகிஸ்தான் நம்ம உதவலைன்னா சீனாவும் பாகிஸ்தானும் உதவ வந்துரும் என்று சொல்லி உதவுனாங்க. இவங்க உதவி இவ்வளவு பெரிய இன அழிப்பு போரை நடத்தி முடிச்ச பிறகு அங்க சீனாவும் பாகிஸ்தானும் நல்லா வேறு வந்துருச்சு. அப்ப இது தோத்துருச்சு. இப்ப சொந்த நாட்டு மக்களை, இந்திய குடிமக்களை 840 மீனவர்களை சிங்களம் சுட்டுக் கொள்றான், தடுக்க முடியல. மாறா அவனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சியும்
பணமும் கொடுக்குது, போர்க்கப்பல் 2 பைசா கொடுக்குது. அப்ப இந்த மாதிரியான சிக்கல்ல சிக்கிக்கிருச்சு. இப்ப கூட அவன் என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க ஐநாவுக்கு நீங்க இந்த காமன்வெல்த் மாநாட்டுக்கு இந்தியா போகலைன்னா பாகிஸ்தானும் சீனாவும் நல்லா இலங்கையோட நட்பு கொண்டுக்கிறோம் என்று அச்சுறுத்துறான். அப்ப இந்த நெருக்கடியான சிக்கல்ல ஒரு பெரிய பிள்ளையை இது இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு செஞ்சிருச்சு. அப்ப அந்த இதுக்கு காரணம் அதிகாரிகள் உடைய தவறான வழிகாட்டுதல் தான். நீங்க எப்படி பார்த்தாலும் இப்ப இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியில சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவின் தோள்பட்டையில இருக்குது. அதனால அது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாங்கிறதுனாலதான் ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்கிற, உதாரணமா துப்பாக்கி போன்ற இதெல்லாம் உற்பத்தி செய்யற தொழிற்சாலைகளை தென் மாநிலங்கள்ல வச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இலங்கைக்குள்ள சீனாவும் பாகிஸ்தானும் வலுவா காலி ஒன்றியதுனால இந்த பக்கம் ஒரு பேராபத்தை உருவாக்கி கொண்டது இந்தியா. இப்ப லடாக்ல காஷ்மீர்ல 19 கிலோமீட்டருக்குள்ள சீனா ராணுவ முகாம் அமைச்சிருச்சு. இவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. போய் கெஞ்சுறாங்க, தயவு செய்து திருப்பி எடுத்துக்கிறீங்க. அப்படித்தான் அருணாச்சல பிரதேசம் என்னதுங்க, காஷ்மீருக்கு நான் கடை சீட்டு கொடுக்குறேங்கிற அவன். இப்ப இந்த மாதிரி நெருக்கடிகளை இது ஏற்படுத்திக்கிருச்சு. இதனால இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காவது தனது வெளியுறவு கொள்கையை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. இதான் யதார்த்த உண்மை. அப்ப இது எதிர்வரும் காலங்கள்ல இலங்கை ஒரு நாடாக இருப்பது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு சரியானது இல்லை என்கிற புரிதலுக்கு இந்தியா மிக விரைவில் வரப்போகுது. அங்கு ஈழம் என்ற ஒரு நாடு இருந்தால் தமது தந்தையர் நாடு 9 கோடி தனது ரத்த உறவுகளை தன்னகத்தை வைத்திருக்கிற இந்திய பெருநாடு நமது தந்தை நாடு என்று தந்தையின் விரலை பிடித்து நடக்கிற ஒரு செல்ல பிள்ளை போல இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு பேரரணாக தனித்தமிழீழ குடியரசு தான் இருக்கும். இதை இந்தியா புரிந்து கொள்ளுகிற காலம் மிக விரைவில் உருவாக போகுது. இதுதான் உண்மை. அது இந்த அதிகாரிகளினுடைய தவறான வழிகாட்டுதல். இங்கே இருந்து தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அமைச்சராக இருக்கிற ஐயா ப. சிதம்பரம் அல்லது ஐயா ஜி.கே. வாசன் போன்ற பெரிய அமைச்சர்கள், இல்ல இதுக்கு முன்பு அந்த அமைச்சரவையில் பங்கேற்ற பெருமக்கள், ஐயா கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவை, அண்ணன் வைகோ அவர்கள் அமைச்சரவை, இதுகளெல்லாம் அங்கே இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்கும் போது இந்த வெளியுறவு கொள்கை எவ்வளவு பிழையானது, இது எவ்வளவு இந்த நாட்டின் மக்களுக்கு இதுக்கு எதிராக இருக்குது, குறிப்பா தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெரிய எதிராக இருக்குது என்பதை சொல்லி புரிய வச்சிருக்கணும். இன்னைக்கு அம்மையார் சோனியா காந்திக்கு அருகில் இருக்கிற ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் போன்றவர்கள் எளிதாக விளக்கி புரிய வைக்கலாம். ஆனா அதை அவங்க செய்யல. அதான் மிகுந்த வருத்தத்துக்குரியதா இருக்குது. ஆனா நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல், இன்னைக்கான தேவை இந்தியா தனது வெளியுறவு கொள்கையை மாற்றும். ஏன்னா நரேந்திர மோடி தமிழ்நாட்டுல சமீபத்தில் பேசிட்டு போகும்போது கூட நான் கூட சொன்னேன், எந்த கட்சி ஆட்சி கொண்டாலும் வெளியுறவு கொள்கையும் பொருளாதார கொள்கையும் மாறாம இந்த நாட்டுக்கு பாதுகாப்புக்கோ அல்லது பொருளாதார வளர்ச்சியில எந்த மாற்றம் வராது. ஏன்னா தனியார் மயம், தாராளமயம், உலகமய பொருளாதார கொள்கையில ஆள் மாறினாலும் ஆட்சி மாறாது, நாடு வளராது. ரெண்டாவது வெளியுறவு கொள்கையில மாற்றம் வராம பாதுகாப்பை பலப்படுத்த முடியாது. அதை அவர் பேசியிருக்கிறார். நாட்டின் வெளியுறவு கொள்கையில மாற்றம் தேவை என்கிற நிலைக்கு ஒரு பிரதம வேட்பாளராக இருக்கிற நரேந்திர மோடி பேசியிருப்பது நமக்கு நம்பிக்கை. தேசத்திலே இருந்து மஜித் கதைக்கிறேன். நான் முதலாவது அரசியல் கள நிலவரங்களையும் தகுந்த நேரத்திலே தந்து கொண்டிருக்கிற லங்காஸ்ரீ செய்தி பிரிவுக்கும் ஆசிரியரான தமிழரசு அவர்களுக்கும் அத்தோடு நிர்வாகத்தினருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். வட்டமேசன் நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற சீமானண்ணா அவர்களுடன் என்ன கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். கனமாக அவருடைய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு அவர் தமிழக தேசத்திலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக அவர் உருவெடுத்திருக்கின்றார். அவருடைய பலம் நாளுக்கு நாள் பல பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த வருடம் நடக்க இருக்கிற ஒன்று உடலான திருச்சியில் நடக்க இருக்கிற அந்த நிகழ்வுக்கு பின் அவர் எதிர்பார்த்த பலம் அவருக்கு கிடைத்த பின் அவர் இப்போது நமது வடக்கு மாகாணத்திலே முதலமைச்சராக இருக்கிற ஐயா முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடன் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாரா தமிழர்களின் மக்கள் நலன் கருதி? இதுதான் அவருடைய நான் கேட்கிற கேள்வி. நன்றி சந்தர்ப்பத்துக்காக. நன்றி, வணக்கம். இப்ப நீங்க அவங்க கேட்கிற மாதிரி இப்ப நாம எதையுமே முன்வைக்க முடியாத சூழல்ல இருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அப்படின்னா நீங்க இங்க இருக்கிறதுல நமக்கான சக்திகள் யாரு? அண்ணன் வைகோ அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ஐயா நெடுமாறன் அவர்கள், ஐயா ராமதாஸ் போன்றவர்கள் தான், அண்ணன் ஜவஹர்லா போன்றவர்கள், இந்த மாதிரியான கட்சிகள் தலைமைகள் தான் நமக்கு நம் மக்களுக்கான நலனில் அக்கறை கொண்ட அரசியல் இயக்கங்களா இருக்கு. மற்றபடி ஆட்சி அதிகாரங்களில் இருக்கிற சுவைக்கிற ஐயா கலைஞர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், விஜயகாந்த் போன்றவர்களுக்கு இது பெரிய இதா இல்லை.
ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வைத்தால் தமிழர் நலனுக்காக இப்படி இப்படி திட்டங்களை இப்படி அரசியல் தீர்வுகளை வையுங்க என்று சொல்ல முடியும். ஐயா கலைஞர் அவர்கள் நினைச்சா இப்படி வைக்கணும் என்று சொல்லலாம். ஆனா இந்த ரெண்டு அரசியல் திராவிட அரசியல் கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள், ஆளுகிற உயரத்தில் இருக்கிற கட்சிகள் இதை செய்யல. இரண்டாவது, இதை முன்வைக்க வேண்டியது இப்ப நீங்க இந்திய பெருநாடு, இந்த விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் அவர்களை அழித்து முடித்து விட்டு தமிழர்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் வாழ்வை தீர்வை பெற்றுத் தருவோம் என்று பேசியவர்கள், அதையேதான் ராஜபக்சேயும் சொன்னார். இன்னும் இலங்கை அரசு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை வைக்கவே இல்லை இதுவரை. இவர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் தீர்வை நான் வைக்கிறேன், தமிழ் தேச கூட்டமைப்பு சேர்ந்த வாங்க, உலகமெங்கும் வாழ்கிற தமிழினத்தில் பெருந்தலைவர்கள்லாம் வாங்க, இந்திய பிரதிநிதிகள் வாங்க, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் வாங்க, இதை பத்தி பேசுவோம் என்று எந்த அரசியல் தீர்வை முன்வைக்கல. அப்ப கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க வைக்கல. இதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய உயரத்தில் இருக்கிற இந்திய பேரரசும் இப்படி ஒரு நியாயமான அரசியல் தீர்வை இலங்கை தமிழ் மக்களுக்கு வைக்கணும் என்ற அழுத்தத்தையும் கொடுக்கல, ஒரு தீர்வையும் வைக்கல. அப்ப வலிமையற்ற இந்த அரசியல் கட்சிகள் என்ன தீர்வு வச்சு என்ன பயன்? தமிழ்நாடு அரசு ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளியின் தீர்மானம் போடுது, அவரையும் அவர் சகாக்களையும் பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு ஒரு தண்டனை பெற்றுத்தர இந்தியா அனைத்து முன்முயற்சிகளையும் செய்யணும்னு ஒரு தீர்மானம் போடுது. பிறகு அங்க அந்த மக்களுக்கு தனித்தமிழ் ஈழம் தான் தீர்வு, அதுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு தீர்மானம் போடுது. இந்த எந்த தீர்மானத்தையுமே மத்திய அரசு கிடப்பில்தான் போடுது, குப்பை கூடையில தான் தூக்கி போடுது ஒழிய அதை கவனத்துல எடுக்கல. இப்ப கூட இந்த காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய அரசு பங்கேற்க கூடாது, குறிப்பா பிரதமர் போகவே கூடாது, யாரையுமே அனுப்பக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை நேற்று போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மதிப்பளிக்காது. அப்ப இந்த நிலையில அதிகாரத்திலே இல்லாத அரசியல் கட்சிகள் எந்த மாதிரி ஒரு தீர்வை வச்சு என்ன பயன் வந்த போகுது? அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அப்ப அதனாலதான் நமது தலைவர்கள் இப்படி ஒரு தீர்வு வைப்போம் அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு ஒரே தீர்வு தான். நீங்க என்ன தீர்வு, எந்த நிலையில் நீங்க பார்த்தாலும் ஒரு நியாயமான அரசியல் தீர்வை சிங்களர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கு தரப்போறது இல்லை. இப்ப நம்ம தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டுட்டோம். நமக்கு என்ன, உடனே தேர்தலில் தந்திச்சு கூட்டமைப்பு வென்றுச்சுன்னு அந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, உனக்கு நில உரிமை இல்ல, காவல்துறை அதிகாரம் இல்ல, உனக்கு நிதி நிர்வாக உரிமையும் இல்ல அப்படின்னு. அது மூலம் இல்லாம பிற நான் என்னத்துக்கு? எந்த அதிகாரமும் இல்ல. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுல ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற அதிகாரம் கூட அந்த நாட்டின் முதலமைச்சருக்கு தரப்படாது என்றால், வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு தரப்படாது என்றால் என்னத்தை சாதிக்க முடியும்? அப்ப இந்த நிலையில் என்ன அரசியல் தீர்வு அவன் தருவான்? அப்ப எமக்கான ஒரே தீர்வு தனித்தமிழீழ குடியரசு அமைவது. இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தினது மாதிரி இன்னொரு பொது வாக்கெடுப்பு நடத்து. ஒரே இலங்கை, தனித்தமிழ் ஈழம். ஒற்றை இலங்கைக்கு ஒற்றை ஆட்சிக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா என்ற ஒரு பொது வாக்கெடுப்பை, ரெஃபரண்டத்தை நடத்தினா தெரிஞ்சிட போகுது. அதுதான் சரியான அரசியல் தீர்வாக, முழுமையான அரசியல் தீர்வாக, அனைத்து எமது இன மக்களும் விரும்புகிற ஒரு அரசியல் தீர்வாக இருக்க முடியும். அதுக்கிடையில நம்ம எந்த மாதிரி தீர்வு வைக்க முடியும்? இன்னைக்கு எங்களுக்கு உடை தாங்க, எங்களுக்கு வீடு தாங்க, எங்களுக்கு சாலை தாங்க, எங்களுக்கு மருத்துவம் தாங்கன்னா அதெல்லாம் கொடுத்தாச்சு என்று ஒரே வார்த்தையில சொல்றோம். எல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நாங்க 500 கோடி கொடுத்துட்டோம், 5000 கோடி கொடுத்துட்டோம். எனவே நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நிமிடம் போல இருக்கிறது. இந்த 15 நிமிடங்களை நாங்கள் முக்கியமான வினாக்களுக்குள்ளே நுழைகிறோம். இன்று பாருங்கள், இன்று வந்திருக்கின்ற வினாக்களில் பொதுவான ஒரு வினா இருக்கிறது. அனைவரும் இலங்கையிலிருந்து வந்த வினா, பிரான்சிலிருந்து, யூகேயிலிருந்து, சுவிஸிலிருந்து, எல்லா இடங்களும் வந்த வினாக்களின் அடிப்படையில் பொதுவான ஒரு வினா இருக்கிறது. அதை இந்த நேரத்தில் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தமிழ் தேசிய தலைவரை பார்த்திருக்கிறீர்கள். வணக்கம். விமானத்தை நான் கேட்கிற கேள்வி, எங்களோட தேசிய தலைவர் உயிருடன் இருக்கிறா இல்லையா என்றது கட்டார்ல இருந்து பேசுறோம். எனவே அந்த கடைசி நிமிடங்களில் ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றதாக, எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி இந்தியாவுக்கு இவர்கள் சொன்னதாக, தமிழர் விடுதலை புலிகள் சொன்னதாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலும் இருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரியான தகவலும் இருக்கிறது. இது சம்பந்தமாக இந்தியா காப்பாற்றி இருக்கலாம் என்ற பொதுவான கருத்தும் இருக்கிறது. ஆனால் இது நடக்கவில்லை. இது பற்றி உங்களுடைய பதில் எப்படி அமைய போகிறது? இதுல இறுதியில நம்ம போர் நெருக்கடியாக சூழ்நிலையில ஒரு ஆட்சி மாற்றம் இந்தியாவுக்குள் வந்தால் போர் தற்காலிகமாவது நிறுத்தப்படலாம், போர் இவ்வளவு தீவிரம் இல்லாம ஒரு கொஞ்சம் பின்னடையலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இரண்டாவது, எனக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்த வரைக்கும் போரை எப்படியாவது நிறுத்துவதற்கான ஒரு வேலைப்பாடுகளை செய்யுங்க. அப்ப நம்ம தொடர்ச்சியா அதை இந்த போராட்டங்களின் மூலமா தான் நம்ம அதை நெருக்கடியை கொடுத்து அதை நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது.
அது உங்களுக்கு தெரியும். முத்துக்குமார் மரணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இந்த நிலத்தில் நிகழ்ந்தது. அதை அத்தனையும் அடக்கி ஒடுக்கியதெல்லாம் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த நிலையில இந்திய அரசு காப்பாற்றும், அமெரிக்கா வரும், இல்ல யாராவது ஒரு மனிதனை அடிப்படையில் ஒரு நாடு நமது மக்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதுல கடைசி வரை உங்களுக்கு தெரியும், அண்ணன் நடேசன் அவர்களை, அண்ணன் பூலித்தேவன் அவர்களை, அவர்களோடு போன நமது 350 உறவுகளையும் வெள்ளை கொடி ஏந்தி போய் நீங்க சரணடைங்க என்று சொன்ன தலைவர்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அத உங்க எல்லாருக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க எல்லாம் நீங்க போங்க, அப்படி வர்றாங்கன்னா வரும்போது வெள்ளை கொடி மட்டும் ஏந்தி வர சொல்லுங்க என்று சொன்னது கோத்தபாய. ஆனால் வந்தவங்களை எல்லாம் சுட்டுடுங்கன்னு சொன்னதும் அவர் தான். அப்ப ஒரு போர்க்குற்றம் பத்தி பேசுறோம். ஒரு சரணடைய வந்தவர்களை, வெள்ளி சமாதான கொடியேந்தி வந்தவர்களை சுடக்கூடாது என்ற மரபு இருக்கு. அனுப்புனவர் தான், நீங்க போங்க, போய் வெள்ளை கொடியோடு போங்கன்னு போய் சரணடைந்தவர்களை சுட்டுட்டான். அந்த செய்தி தெரிஞ்சவன ஏண்டா நீ வர சொன்ன வெள்ளை கொடியேந்தி நீ உன் பேச்ச கேட்டுதானடா அனுப்புனா, அவங்களை ஏண்டா சுட்ட அப்படின்னு அனுப்புனவனே கேட்கல, போச்சனவனே கேட்கல. பாத்துக்கிறீங்க. அப்ப இதனால இவன் நம்புவான் என்று நமது தலைமையோ அல்லது அங்க இருந்தவர்களோ நம்பியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது அவ்வளவு சரியா இருக்காது. ஆனால் தொடக்கத்துல மிகவும் சுருக்கமான கேள்விகள் 2 இருக்கின்றது. நேரமும் உங்களுக்கு மிகவும் ஒத்துழைக்காமல் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது இந்திய இலங்கை மீனவர்களுடைய சிக்கல் என்று மிகவும் ஒரு உதாகரமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்களிடையே ஒரு மனஸ்தாபமான போக்கில், அதாவது இதனுடைய பின்புலத்தில் சில அரசுகள் கூட இருப்பதாக கூட சில வெளிவராத உண்மைகள் என்று மறைமுகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த இந்திய இலங்கை மீனவர்களிடத்தில் ஒரு சமரச முயற்சியையும் அவர்களுக்கிடையில் ஒரு ஒருமித்த ஒரு கருத்தையும் ஏற்படுத்த தாங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்ததுண்டா அல்லது ஏதாவது முனைப்புகள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதாக கூற முடியுமா? இதுல என்ன அப்படின்னா, வெளியில இருந்து பாக்குறவங்க இப்ப எல்லாருமே சொல்றது இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்களும் பேசணும் அப்படின்னு. இந்த பிரச்சனையை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இது 2 நாட்டு மீனவர்களுக்கு இடையிலே உள்ள பிரச்சனையே இல்ல. ஏன்னா இந்த பிரச்சனையே தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் மீன் பிடிக்க போற போது அங்க சுட்டு கொள்றாங்க. அதை கொல்றது சிங்கள கடற்படை ராணுவம். அந்த ராணுவத்துக்குள்ள இருந்து சீனர்கள். இந்த சிக்கலை தான் நீங்க பாக்கணும். இந்த பிரச்சனை எப்படி பண்ணது? 2 நாட்டு மீனவனுக்குமான பிரச்சனை. எனவே இந்த மீனவர்கள் பேசி தீர்க்கணும்னா, மீனவர்களுக்குள்ள பிரச்சனை மீனவர் பேசி தீர்க்கணும்னா, அப்ப 2 நாடு இருக்கு, நாட்டில் அதிபர் இருக்கு, அதுக்கு வெளியுறவுத்துறை இருக்கு, அதுக்கு அமைச்சகம் இருக்கு. ஆனா சுட்டுக் கொள்றவன், இந்த நாட்டு மீனவனை அடிச்சு கொண்டவன், சுட்டுக் கொண்டவன் மீனவன் இல்ல, இலங்கை மீனவன் இல்ல, அதாவது ஈழத்தமிழ் மீனவன் இல்ல, சிங்கள ராணுவம். அப்ப ஒரு நாட்டின் ராணுவம் இன்னொரு நாட்டின் குடிமக்களை கொள்ளுது. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இதை இப்படி காட்டுவது மீனவர்கள் பேசி சீக்கணும், இது சமரசம் பண்ணணும். மீனவன் சண்டைனா வாப்பா நீனு வாப்பா நீனு வா, என்ன ஆளு 10 நாள் அப்படி பிடிங்க, என்ன ஒரு 2 பேரும் மீனவர்கள் மீன் பிடிச்சுதான் அவங்க வாழ்க்கை, என்ன பிடிச்சட போனா என்ன, நம்ம விட்டு கொடு என்னது அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லி பேசலாம். இது இந்தியா இந்த மக்களுக்கு செஞ்ச ஒரு பச்சை துரோகம். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது. கச்சத்தீவை கொடுத்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்குல அது ஒரு பிரகடனப்படுத்துது. என்னன்னு, கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை, எப்போதும் இருந்ததில்லை, இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பே இல்லைங்குது. இதுதான் உண்மை. அது எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்ல, தமிழகத்தும் தமிழ்நாட்டிற்கும் சொந்தமாக இருந்த நிலப்பரப்பு. ஏன்னா எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து கச்சத்தீவு. அதை மன்னர் மானிய ஒழிப்புல எடுத்து அதை கொண்டு இலங்கைக்கு பரிசா கொடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு கடல் எல்லை கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டு அளக்குது. கச்சத்தீவை எனக்கு வச்சுட்டு அளந்திருந்தா என்னுடைய கடற்பரப்பு பெருசு. கச்சத்தீவு அவனுக்கு கொடுத்துட்டு அளந்ததுனால அவன் கச்சத்தீவு உள்ளடக்கிய நிலப்பரப்பை, அந்த கடற்பரப்பை அளக்கும் போது அது அவனுக்கு அதிகமான தூரமா ஆயிருது. அதனால எமது மீனவர்கள் அங்க போகும்போது நீ கடல் எல்லையை தாண்டி வர்றான்னு சொல்லிட்டு அவனை சுட்டுக் கொள்ற கொடுமையான செயல் நடக்குது. இதுல மீனவனுக்குமானதுனாலதான் நம்ம பேச முடியும். இது ஒரு நாட்டு ராணுவத்திற்கும் தமிழ்நாட்டின் இந்திய மீனவனுக்குமான சிக்கலா இருக்குது. அதனாலதான் அரசு தலையிட்டு பேசணும் அப்படின்னு நம்ம பேசுறோம். இதுல நாம இந்த மீனவர்களுக்காக, எங்களது மீனவர்களுக்காக நீங்கள் இது பண்ணணும், எங்களை கொன்றொழிக்கிற ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்க கூடாது, இப்படியான போராட்டங்களை தான் செய்ய முடியுதே ஒழிய இதுக்கு நாம ஒரு தீர்வையோ அல்லது ஒரு சமரசத்தை செய்து வைக்கிற நிலைமையில நமக்கு வலிமை இல்லை.
இறுதியாக அதாவது இந்த மிகவும் விடுதலை புலிகளுடைய பிரசன்னம் தமிழர் தாயக பகுதியில் இருந்த வேளையில் நீங்கள் விடுதலை புலிகளுடைய பிரசன்னம் அந்த பகுதிகள் என்பதற்கு அப்பால் தமிழர்களுடைய தாயக நிலத்துக்கு சென்று வந்திருந்தீர்கள். இன்றும் கூட சில வகைகளில் உங்களுடைய முகவர்கள் கூட அங்கு சென்று வருகின்றதை நாங்களும் சில வாய்ப்புகள் வழியாக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். எதிர்காலத்தில் ஈழத் தமிழர்களை நீங்கள் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? ஈழத் தமிழர்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற இந்த அளவு கடந்த அன்பை எதிர்காலத்தில் நேரில் சென்று தெரிவிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற பட்சத்திலோ அல்லது ஏற்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருப்பதாகவோ உங்களுடைய பயணங்கள் ஈழத்துக்கு செல்வதற்கான காலம் இருக்கிறது என்று தாங்கள் கருதுகிறீர்கள்? அது நிச்சயமா அப்படி ஒரு சூழல் உருவாகும். அப்படி ஒரு சூழலை நாங்க உருவாக்குவோம். அந்த லட்சிய உறுதியோடு தான் நாங்க களத்துல முழு ஈடுபாட்டோடு அர்ப்பணிச்சு நிக்கிறோம். உங்களுக்கு நான் அங்க போய் நாட்டுக்குள்ள போய் தலைவரை சந்திச்சுட்டு வந்தது எப்படி வந்தாங்கிறது தான் விசாரணை. அதுல என்னை அழைச்சிட்டு போன யாழ் பல்கலைக்கழக மாணவனை அந்த வளாகத்திலே வச்சு சுட்டு கொன்னுட்டாங்க. அங்க என்னை எப்படி யார் வீட்டுல தங்குனா, எந்தெந்த இடத்துல இவன் தங்கி இருந்தா, எத்தனை நாள் பயணம் போனா, எப்படி யார் அழைச்சிட்டு போனதுங்கிற நெருக்கடியை கொடுத்து எல்லாருமே பல சிக்கலை உண்டு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த நிலைமையில இப்ப இங்க என்னோட கடவுச்சீட்டை பறிச்சு வச்சு முடக்கி இருக்கிற சூழல் இருக்குது. இந்த சூழல்ல இன்னைக்கு சிங்கள ஏடுகள் என்னை எவ்வளவு தூரம் இழிவா எழுதுது. எனக்கு நடந்த திருமணத்தை கூட 2 குரங்குக்கு திருமணம் நடக்கிற மாதிரி நடத்திய அளவுக்கு கொச்சைப்படுத்துறது, என்னை கோர பற்களை போட்டு கொடூரமா காட்டுற அளவுக்கு செய்யுது. அவ்வளவு வன்மை வச்சிருக்கிற அரசு என்னை உள்ள நுழைய விடாது. அதனால நாங்க இந்த இடத்துல எல்லோரும் கூட என் தமிழ் உறவுகள், புலம்பெயர்ந்து வாழுகிற என் ஈழத்தமிழ் உறவுகள் என் இடத்துல சொல்றது, எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்கன்னு. அது தவறு. நான் நமக்காக எனக்காகத்தான் நான் குரல் கொடுக்கிறேன். ஏன்னா ஈழ விடுதலையை முழுக்க நாங்க ஈழ விடுதலை அந்த மண்ணிலே போராடிய போராளிகளுக்கான தேசமாக நாங்க பார்க்கல. அந்த விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கான தேசமாக மட்டும் பார்க்கல. அப்ப வீர விதைகளாக தங்கள் பிள்ளைகளை விழுவதற்கு கொடுத்த எமது பெற்றோர்களுக்கான தேசமாக மட்டும் நாங்க பார்க்கல. அது தமிழ் தேசியத்திற்கான தேசம் என்ற வரையில தான் நாங்க அதை உள்வாங்கி கொண்டு களத்திலே நிற்கிறோம். அப்படிங்கும்போது அங்க இருக்கிற எனது உறவுகளை நிச்சயமா ஒரு நாள் நான் பார்ப்பேன். அது சுதந்திர தனித்தமிழீழ குடியரசு அமையும். அந்த நாள்ல நாங்க எல்லோரும் எப்படி யூதர்கள் ஒரு நாடற்று பல்வேறு தேசங்களில் பரவி சிதறி கிடந்தாலும் நாளை நாம் இஸ்ரேலில் சந்திப்போம் என்று உறுதி கொண்டு அதை சாதித்து காட்டினார்களோ, அப்படி எமது இன மக்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் இனி சந்திக்கும் போது, கரம் கொடுக்கும் போது உறுதியாக நாம் வெல்லுவோம், இதை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம், நாளை சந்திப்போம் ஈழத்தில் என்று நாங்கள் பிரிவோம். அந்த எங்கள் உறுதியான நம்பிக்கை, நாங்கள் இழந்திருக்கிற இந்த இழப்பு எங்களுக்கு, நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், அடைகிறதுக்கு லட்சியம் தான் இருக்குது. அதனால நாங்க உறுதியா இதை இன்று இல்ல, நாளை இல்ல, நாளை மறுநாள் அல்லது என்றாவது ஒரு நாள் உறுதியாக இந்த தனித்தமிழீழ குடியரசை கட்டி எழுப்புவோம். எங்கள் கனவு தமிழ் தேசிய இனத்திற்கென்று பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் எமக்கென்று, எமது இனத்திற்கென்று ஒரு தேசம். உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து கௌரவமாக எமது இன மக்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இன மக்கள் உயர்ந்து சிறந்து கௌரவமாக வாழ ஒரு தேசம், விடுதலை பெற்ற தேசம். அது 60 ஆண்டுகளுக்கு மேலாக என் அன்னை தமிழினம் உயிரை கொடுத்து வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, ரத்தம் சிந்தி, கண்ணீர் சிந்தி, எண்ணற்ற துன்ப உரங்களை தாங்கி போராடி இன்னைக்கு சர்வதேச அரசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கிற அந்த தனி தமிழீழ குடியரசை அடைவதே எமது லட்சியம். அதற்கான அரசியல் புரட்சியை ஆயுதம் மௌனிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் பிரபாகரனின் பிள்ளைகள் அங்கே யுத்தமில்லாத இடைவெளியை சத்தத்தால் இட்டு நிரப்புகிறோம். இந்த இடைவெளியை நாங்கள் இட்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியாக இன்னைக்கு வெடிக்கும். அது நிச்சயமாக எமது இனத்தின் விடுதலையை பெற்றுத்தரும். அப்படி விடுதலை பெற்ற ஒரு நாளில் எமது இன மக்களை, எமது தாய் நிலம் தமிழின மண்ணிலே நான் சந்திப்பேன். அன்றுதான் எனது லட்சியம் நிறைவேறும். அதுவரை நான் கருப்பு சட்டை அணிவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. துண்டு மலர் மாலைகளை தோளில் சுமக்காதற்கும் காரணம் இருக்கிறது. அந்த மாலையை சுமக்கிற வெற்றி தோள்களாக எமது தோள்கள் இப்போது இல்லை. நாங்கள் இலக்கை என்று அடைகிறோமோ அன்றைக்குத்தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் நிச்சயமாக எமது தாய் நிலத்தில் என் அன்பு உறவுகளை நான் ஒரு நாள் சந்திப்பேன். இது தமிழ் மீதும் என் தாயின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணை. எனவே மௌனிப்பு, எதிர்பார்ப்பு இவற்றினூடாக கிடைக்கக்கூடிய
நல்ல விடயங்கள் இஸ்ரேலை ஞாபகப்படுத்தி இருந்தீர்கள். ஆகவே நாங்கள் விடைபெறுகிறோம். ஒரு முற்றுப்பெறாத விடயத்தோடு நாங்கள் விடைபெறுகிறோம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம், எதிர்பார்ப்புகள் நல்லவற்றை கொடுக்கலாம், எதிர்காலம் பதில் சொல்லும். எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக லங்காஸ்ரீ வலையமைப்பு சார்பாக, சிறப்பாக லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசை சார்பாக சீமான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறோம். உலக தமிழர்களின் இதய துடிப்பாக நாங்கள் இருக்கிறோம். உலக தமிழர்கள் சார்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். உண்மையை உறக்க உலகுக்கு சொல்ல அச்சமில்லை. அபரீதம் பிடிக்க நாங்கள் கூறியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய போர்க்குற்றத்தை ஒப்புக்கொள்ளட்டும். அது ஒரு அடையாளங்கள் வெளிக்கொண்டுள்ளது. உங்களுடைய விடுதலை போராட்டம் அடக்கப்பட்ட சூழலில் சரியான நேரத்தில் அரசியல் கள நிலவரங்களை அலசி ஆராயும் லங்காஸ்ரீ எஃப்எம்மின் வட்ட மேசை. இன்றைய சவால்கள் எவையும் எமக்கு புதியவையும் அல்ல, பெரியவையும் அல்ல. ஞாயிற்றுக்கிழமைகளில் UK நேரம் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை லங்காஸ்ரீ எஃப்எம்மின் வட்ட மேசை. உங்கள் தமிழ் குரல் உலகம் முழுவதும்.